என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 293. இன்னும் 7 வகுப்புகள் போனால் 300வது வாரம். இன்றைய நாள் ஆண்டு 2026 மாதம் பிப்ரவரி, தேதி 19, கிழமை வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் கோயம்புத்தூரில் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 5 மணி. இந்தியாவில் நேரம் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலகாண்டத்திலும் ஒரு 4 படலங்கள், ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம், அரசியல் படலம் என்று சொல்ல போனால் கதை மாந்தர்கள் யாருமே இடம்பெறாத ஒரு 4 படலங்கள் சுமார் 2 மாதங்களாக பார்த்தோம். இன்று முதன்முறையாக ஒரு கதாபாத்திரம் கதைக்குள் நுழைகிறார். நுழைபவர் தயரதன். அதற்கு முன்னால் ஒரு சிறு தொடர்பு லிங்க் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன். என்னுடைய ஞாபகத்தில் இருந்து சொல்கிறேன், ஏதாவது பிழைகள் இருக்கலாம். இன்று ஊவேசா அவர்களுடைய பிறந்த நாள் என்று சொல்கிறார்கள். என் சரித்திரம் படித்துக் கொண்டிருந்த பொழுது அதிலே ஒரு சின்ன வால் ஒட்டலாம். சாமிநாத வெண்பா என்று ஒரு நூலை எழுதுக என்று எனக்கு கட்டளையிட்டவர் என்னுடைய ஆசான் சுப திண்ணப்பன். நான் ராஜமொழி மொழிக்கிறதுக்கு இந்த குருடனால் எப்படி முடியும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். உன்னால் முடியும் என்று எனக்கு உற்சாகப்படுத்தி சாமிநாத வெண்பா நூலை எழுத வைத்தவர் பேராசிரியர் திண்ணப்பன் ஐயா. அந்த நூலுக்கு இன்சிடென்ட்லி கவிமாலை தங்கப்பதக்கம் பரிசு கொடுத்தார்கள். அப்பொழுது என் சரித்திரம் படித்துக் கொண்டிருந்தேன். ஊவேசா கம்பராமாயண நூல்கள் வாங்கியது மிக விரிவாக அதில் பேசப்படுகிறது. அந்த நூல் முழு தொகுதி விலை 7 ரூபாய் என்று அவர் சொல்லி இருந்ததாக எனக்கு ஞாபகம். அவர் தற்செயலாக ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் about 10 மைல் இருக்கலாம், அதுதான் என்னுடைய ஞாபகம். அதில் பிழை இருக்கலாம். போய்கொண்டிருந்த பொழுது பிளாட்பாரத்தில் கம்பராமாயண நூல் யாரோ விற்று கொண்டிருப்பதை பார்த்து என்ன விலை என்று கேட்டு 7 ரூபாய் என்று சொல்லி, அந்த காலத்து 7 ரூபாய் 1800 சம்திங், கையில் காசு இல்லாமல் தன்னுடைய சித்தப்பா இருக்கும் ஊருக்கு நடந்தே சென்று, அது ஒரு 10 மைல் இருக்கலாம், சித்தப்பாவிடம் போய் சொல்லி எனக்கு கம்பராமாயண புஸ்தகம் வேண்டும் என்று கேட்க சித்தப்பா 7 ரூபாயை கொடுத்து வாங்கி கொள்ள சொன்னார். அந்த 7 ரூபாய் என்பது சித்தப்பாவின் 1 மாச சம்பளம் என்று ஊவேசா குறிப்பிட்டிருந்ததாக எனக்கு ஞாபகம். திரும்ப போக ஒரு 10 மைல், திரும்ப வரத்துக்கு அந்த மாதிரி நடையாய் நடந்து நடையில் நின்றுயர் நாயகனின் காதையை ஊவேசா வாங்கினார் என்பதாக என் சரித்திரத்தில் படித்த மாதிரி ஒரு ஞாபகம். என்று ஊவேசா பிறந்த நாள், கம்பனை பற்றி பேசுகிறோம். ஸோ கம்பன் ஊவேசா இந்த தொடர்பு என்னுடைய நினைவிற்கு வந்தது. அதை முதலில் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது திரு அவதார படலம். படலத்தின் பெயரை சொல்லும் பொழுதே சொல்லப்படும் விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக சட்டென்று தெரிந்திருக்க வேண்டும். ராமாவதாரம் நிகழ இருக்கும் படலம்.
திரு அவதார படலம். அவதார படலம் ராமன் பிறப்பதால் அது திரு அவதாரம். எனவே திரு அவதார படலம் என்ற படலத்தை இன்று தொடங்குகின்றோம். படலத்தில் ஒரு பெரிய இடைச்செருகல் கதை ஒன்று வருகிறது. அதை பார்த்துவிட்டு பிறகு ராமன் பிறந்ததற்கு நாம் வருவோம். இன்னொரு இடைச்செருகலும் இருக்கு, அது இந்த கிளாஸ்லயே வந்துடும். வகுப்பின் முதல் பாடலை பார்க்கலாம். கார்த்திக். ஆயவன் ஒரு பகல் அயனையே நிகர் தூயமா முனிவனை தொழுது தொல்குல தாயரும் தந்தையும் தவமும் அன்பினால் மேயவான் கடவுளும் பிறவும் வேறும் நீ என்று தயரதன் சொன்னான் என்று பின்னால் வரப்போகிறது. ஆயவன் என்று பாடல் தொடங்குகிறது. ஏனென்றால் இதற்கு முந்தைய படலம் அரசியல் படலம். அந்த படலத்தில் தயரதனுடைய பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இறப்போர் கடலை ஈந்தே கடந்தான் என்று ஒரு வரி வரும். அதுபோல ஆயவன், அப்பேற்பட்ட தயரதன் ஆயவன் ஒரு பகல். பகல் என்பது கம்பராமாயணத்தில் பல இடங்களில் ஒரு நாள் என்ற பொருளிலேயே வருகிறது. கம்பராமாயணத்தில் மட்டுமில்லை, பண்டைய சங்ககால இலக்கியங்களும் பல இடங்களிலும் பகல் என்பது, இன்றுதான் நாம் பகல் இரவு என்று வேறுபடுத்துகிறோம். பகல் என்ற சொல் 24 மணி நேரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு நாளாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆயவன் ஒரு பகல், அப்பேற்பட்ட தயரதன் ஒரு நாள் யாரையோ பார்த்து பேசுகிறான். யாரை பார்த்து பேசுகிறான் என்றால் அயனையே நிகர் தூய மாமுனிவனை தொழுது. தூய மாமுனிவன் இங்கே வசிஷ்டன் முனிவனை தொழுது, மாமுனிவனை தொழுது, தூய மாமுனிவனை தொழுது, அயனையே நிகர் முனிவனை தொழுது என்று இத்தனை அடைமொழிகள் உள்ளவன் வசிஷ்டன். அயனையே நிகர், பிரம்மனுக்கு நிகரானவன். அயனையே நிகர் தூய மாமுனிவனை தொழுது. வசிஷ்டன் பிரம்மனுடைய பிள்ளை என்றும் சொல்கிறார்கள். அயனையே நிகர் தூய மாமுனிவனை தொழுது. பிரம்மனுக்கு நிகரான தூய்மை மிகுந்த மாமுனிவன், பெரிய பெரிய தவங்கள் எல்லாம் செய்த முனிவன் ஆயவன் தயரதன். ஆயவன் ஒரு பகல் அயனையே நிகர் தூய மாமுனிவனை தொழுது என்ன சொல்கிறான் என்றால், தொல்குலத் தாயரும் தந்தையும் தவமும் நீ. நீ என்பது கடைசி வார்த்தை. தொல்குல, எங்களுடைய குலம் மிகுந்த பழமையான குலம், இஷ்வாகு வம்சம், சூரிய குலம். தொல்குல தாயர், எங்கள் குலத்தில் தோன்றிய எல்லா தாய்மார்களுக்கும் தந்தைமாருக்கும் சமமானவன். அவர்களெல்லாம் நீதான். எனக்கு இப்பொழுது எங்கள் குலத்திற்கான தாயர், எங்கள் குலத்திற்கான தந்தை நீதான் என்று மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வது போல, முதலில் தாய் மாதா, பிதா தந்தை, தாயும் தந்தையும். தவம் என்பது கல்வி என்று கொள்ளலாம். எனவே குரு. தாயும் தாயரும் தந்தையும் தவமும் மாதா பிதா குரு. அடுத்தது கடவுள். அன்பினால் மேய வான் கடவுளும், மாதா பிதா குரு தெய்வம். அன்பினால் மேய வான் கடவுளும், வானத்தில் இருக்கக்கூடிய கடவுளும் என்று எல்லாம் நீதான் என்று ஒரு பட்டியல் போடுகிறான். தாய் தந்தை தவம் கடவுள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. கடைசியில் எல்லாமும் நீதான், பிறவும் நீ. இது இதே மாதிரி ஒரு கனோட்டேஷன் நம்ம பார்க்க முடியும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வையா எல்லாம் சொல்லிவிட்டு நல்லன எல்லாம் தரும் என்று, எல்லாம் எதெல்லாம் நல்லனவோ அது எல்லாம் தரும் என்று 1 2 3 4 5 6 என்று சொல்லிவிட்டு எல்லாமும். அதுபோல தாயரும் தந்தையும் தவமும் அன்பினால் பேயமான் கடவுளும் பிறவும். இது தவிர வேறு ஏதாவது இருந்தால் அதுவும் நீ என்று தயரதன் வசிஷ்டனை பார்த்து சொல்லுகின்றான். முதல் பாடல். ஆயவன் ஒரு பகல் அயனையே நிகர்
தூயமா முனிவனை தொழுது தொல்குல தாயரும் தந்தையும் தவமும் அன்பினால் மேயவான் கடவுளும் பிறவும் நீ. அன்பினால் மேயவான் கடவுள், அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே. அன்பு அது ரொம்ப முக்கியம். அன்பினால் மேயவான் கடவுளும் எல்லாம் நீயே என்று வசிஷ்டனை புகழ்ந்து சொல்லிவிட்டு தயரதன் அடுத்த பாடல் கண்டினியூ பண்ண போறான். இந்த பாடலில் தாய் தந்தை தவம் அன்பு கடவுள் பிற எல்லாம் நீதான் என்று இலக்கியத்தில் பல இடங்களில் பல பாடல்களில் நாம் பார்க்க முடியும். தாயும் நீயே தந்தையும் நீயே என்பது ஒரு தேவார பாடல். அதுபோல அப்பர் சுவாமிகளுடைய ஒரு தேவாரம், இதே போல ஒரு பட்டியல் போடும் ஒரு தேவாரம். அதையும் ஒப்பு நோக்கி பார்த்து விடலாம். அடுத்த பாடலை போடலாம் கார்த்திக். அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்சம் துறப்பித்தாய் நீ இப்பொன் நீ இம்மணி இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறு ஊர்ந்த செல்வன் நீயே. இறைவன் நீ. கம்பனுடைய பாடலையும் தாயர் தந்தையர் தவம் அன்பினால் மேயவான் கடவுளும், அதே போல அப்பன் நீ அம்மை நீ இறைவன் நீ தவமும் குலமும் எல்லாம் நீ என்று அப்பர் சுவாமிகள் இறைவனை பார்த்து சொல்கிறார். அதே போல எல்லாமும் எங்களுக்கு நீதான் என்று தன்னுடைய குலகுருவை பார்த்து தயரதன் சொல்கிறார். அடுத்த பாடலை பார்க்கலாம். எம் குலத் தலைவர்கள் இரவி தன்னினும் தங்குலம் விளங்குற தரணி தாங்கினார் மங்குனர் இல் என வரம்பு இல் வையகம் இங்கு நின் அருளினால் இனிதின் ஓம்பினேன் என்று வசிஷ்டரை பார்த்து தயரதன் சொல்வதாக பாடல்கள் வருகின்றன. கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். கொண்டு கூட்டி பொருள் முறையில் இந்த பாடலை ஒரு மறுபார்வை பார்த்தோம் என்றால் சரியாக புரியும் என்று நினைக்கிறேன். முதல் அடியில் கடைசி வார்த்தைகள் இரவி தன்னினும், இரவி என்பவன் சூரியன், இறைவி தன்னினும் சூரியனை விட, இரவியை விட, சூரியனை விட, மங்குனர் இல் சூரியனை விட ஒளி, மங்குனர் இல் மூன்றாவது அடி, இரவி தன்னினும் மங்குனர் இல் ஒளியில் புகழில் கீர்த்தியில் குன்றாதவர்களாக மங்கி போகாதவர்களாக இரவி தன்னினும் மங்குனர் இல் என எம் குலத் தலைவர்கள் ஆரம்பம். இரவி தன்னினும் மங்குனர் இல் என எம் குலத் தலைவர்கள் தம் குலம் விளங்குற தரணி தாங்கினார். தம் குலம் விளங்குற, இவர்கள் மட்டுமல்ல, சூரிய குலம் இஷ்வாகு குலம் அந்த குலமே விளங்கும் அளவிற்கு தரணியை காப்பாற்றினார்கள், உலகம் தாங்கினார்கள், உலகத்தை ஆட்சி செய்தார்கள், உலகத்தை புறந்தார்கள். இரவி தன்னினும் மங்குனர் இல் என எங்குலத் தலைவர்கள் தம் குலம் விளங்குற தரணி தாங்கினார். அதே போல நானும் வரம்பு இல் வையகம் எல்லையில்லாத இந்த உலகத்தை நின் அருளினால், அதுவும் கொண்டு கூட்டி வரம்பு இல் வையகம் நின் அருளினால் இங்கு இனிதின் ஓம்பினேன். எவ்வாறு என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் சூரியனை விட பிரகாசத்தில் குன்றாமல் மங்குனர் இல்லாமல் அந்த அளவு ஒளி அந்த அளவு புகழ், அதோடு எம் குலத் தலைவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தை ஆண்டார்களோ அதுபோல வரம்பு இல் வையகத்தை நான் ஓம்பினேன், இனிதாக ஓம்பினேன். அதில் முக்கியம், நின் அருளினால் ஓம்பினேன். நீ என்னுடைய ராஜகுருவாக இருந்ததால் உன்னுடைய மதிவுரை, உன்னுடைய ஆலோசனை, உன்னுடைய பரிந்துரை, உன்னுடைய வழிகாட்டல் இவற்றின் மூலமாக வரம்பு இல் வையகம் இங்கு இனிதில் ஓம்பினேன் என்று தயரதன் தற்பெருமை என்று சொல்லக்கூடாது, தன்னுடைய குருவின் பெருமையை சொல்லி உன்னால்தான் நானும் இந்த வையகத்தை இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு நாள் ஆண்டேன் என்று வசிஷ்டரை பார்த்து சொல்லும் இரண்டாவது பாடல் இது.
அடுத்த பாடல். அறுபதினாயிரம் ஆண்டும் மாண்டுற உருபகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன் பிரிதொரு குறையிலை என்பின் வையகம் மருகுவது என்பதோர் மறுக்கம் உண்டு. அரோ. அரோ என்பது அசை. 60,000 ஆண்டு இவன் வாழ்ந்திருக்கிறான், ஆட்சி செய்திருக்கிறான். 60,000 ஆண்டும் மாண்டு போக, மாண்டு உற. 60,000 ஒவ்வொரு வருஷமா செத்து போச்சு, கடந்து போய்விட்டது, ஒவ்வொரு வருஷமாக காலம் கழிந்து போயிற்று. சோ 60,000 ஆண்டும் மாண்டு போக உரு பகை ஒடுக்கி. உருபகை ஒரு பொருள் பொதிந்த ஒரு வார்த்தை. வெளிப்பகையாகிய பகைவர்கள் வரக்கூடிய அந்த பகை தவிர உருபகை தனக்குள்ளேயே ஒடுக்கக்கூடிய ஐம்பொறிகள் பகைவர்கள். அடிக்கடி பார்த்தோம் இந்த நமக்குள்ளேயே 5 பகைவர்கள் இருக்கிறார்கள் என்று. அந்த பகையையும் ஒடுக்கி, உருபகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன். எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் ஒரு குறை இருக்கிறது. ஒரு குறை இல்லை, பிரிது ஒரு குறை இருக்கிறது. ஒரு குறையும் இல்லை, பிரிது ஒரு குறை உண்டு. என்ன குறை என்றால், என்பின் வையகம் மருகுவது என்பதோர் மறுக்கம் உண்டு. மறுக்கம் என்பது கலக்கம், மனதிலே ஒரு குழப்பம், ஒரு அச்சம், ஒரு சந்தேகம். என்பின் வையகம் மருகுவது என்பதோர் மறுக்கம் உண்டு என்று. எனக்கு பின்னால் இவ்வளவு காலம் 60,000 ஆண்டு நான் உலகை ஓம்பினேன், நின் அருளால் இனிதின் ஓம்பினேன். ஒரு குறையும் இல்லை. ஆனா ஒரு குறை இருக்கு. என்ன குறை என்றால், நேரடியாக சொல்லவில்லை. எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு வாரிசு இல்லை என்பது என்னுடைய குறை என்று சொல்லாமல், எனக்கு பின்னால் வையகம் மருகுவது, கலக்கம் உருவது, துன்பம் உருவது, கஷ்டப்படுவது என்பதாக எனக்கு ஒரு மனக்கலக்கம் இருக்கிறது. இது தவிர பிரிது ஒரு குறை இல்லை. இந்த குறை இருக்கு. அதர் தேன் திஸ், பிரிது என்பது எக்ஸப்ட் திஸ், அபார்ட் ஃப்ரம் திஸ், பிசைட்ஸ் திஸ், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று. 60,000 ஆண்டும். இதற்கு ஒரு கதை சொல்கிறார்கள். தயரதனுக்கு 60,000 மனைவியர். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இது. நான் கேள்விப்பட்ட ஒரு கதை, புராண. இது பஜன மடத்துல பிரசவனத்துல போட்டா கேட்கலாம். பிரசங்க பண்ணுபவர்கள் சொல்கிறார்கள், புதிதாக மணமான ஒரு பெண்ணை கைமண்ணாக்க மாட்டேன், அரசியாராய் இருந்தார் என்று பரசுராமன் சத்திர குலத்தை எல்லாம் அழித்த பொழுது அவன் ஒரு சூழ் பூண்டதாக, அதாவது ஒரு கன்செஷன். புதிதாக மணமான அரசி, அவளுக்கு கைம்பெண் கோலம் வரக்கூடாது என்பதாக பரசுராமன் தீர்மானித்தான். அதை பைபாஸ் பண்றதுக்காக, அதிலிருந்து எஸ்கேப் பண்றதுக்காக தசரதன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி கொண்டே இருந்தான். ஆக எவ்ரி இயர் he had a wife who is a new wife, 1 year old wife. அந்த வகையில் 60,000 ஆண்டுகள் ஆண்டான் என்பதாக போற போக்கில் ஒரு கொசுறு கதை இது. 60,000 ஆண்டும் மாண்டுற உருபகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன் பிரிதொரு குறையிலை என்பின் வையகம் மருகுவது என்பது ஒரு மறுக்கம் உண்டரோ. என் பின் வையகம் கஷ்டப்படுமே என்பது தயரதனுடைய குறை. இதை எடுத்துடலாம். கார்த்திக், அப்பாமார்களை பற்றி 3 வகையாக வகைப்படுத்தி சொல்கிறார்கள். நிறைய அப்பாமார்கள் சொல்றாங்க, எனக்கு கொல்லி போட பிள்ளை இல்லையே என்று வருத்தப்படும் தகப்பனார்கள் இருக்கிறார்கள். அதை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அதே போல
என்னுடைய சொத்துக்கு வாரிசு இல்லையே என்று கவலைப்படும் அப்பாமார்கள் இருக்கிறார்கள். எனக்கு பின் நான் செய்த தர்மம், நான் நிலவிய அறக்கட்டளை, நான் நடந்து வந்த நல்ல பாதை, இவற்றில் நடப்பதற்கு எனக்கு வாரிசு இல்லையே என்று அந்த வகை என்னுடைய அறம், நான் செய்த அறம் இது தடைபடாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டுமே. அந்த வகையில் தான் தயரதன் என்னுடைய அரசாட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டுமே, அதற்கு வாரிசு இல்லையே என்று கவலைப்படுவதாக இது மூன்றாம் தர உத்தமன், அதமன், நடுத்தரம் என்று மூன்று வகையாக தகப்பன்மார்களை பிரித்து சொல்லுவது உண்டு. அந்த வகையில் மூன்றாவது வகை, எனக்கு பிறகு அறம் நிலைக்க வேண்டுமே, நான் செய்த இந்த நல்ல ஆட்சி தொடர வேண்டுமே என்பது தயரதனுடைய கவலையாக இருந்தது. அதை நேரடியாக சொல்லாமல் என் பின் வையகம் மருகுவது ஓர் மறுக்கம் உண்டு என்று வசிஷ்டரை பார்த்து தன்னுடைய மனக்குமுறலை தயரதன் கொட்டுகிறான். அடுத்த பாடலும் இதே வகை பாடல்தான். அருந்தவ முனிவரும் அந்த நாளரும் வருந்துதல் இன்றியே வாழ்வின் வைகினார் இருந்துயர் உழக்குனர் என் பின் என்பதோர் அருந்துயர் வருத்தும் என் அகத்தை என்ற நான். எனக்கு பிறகு என்னுடைய ஆட்சியில் நான் எவ்வாறு இவர்களை எல்லாம் கட்டி ரட்சித்து காப்பாற்றினேன் என்றால், அருந்தவ முனிவரும் அந்த நாளரும் வருந்ததில் இன்றியே வாழ்கின் வைகினார். நாட்டுப்படலம், நகரப்படலம், அரசியல் படலம் எல்லாவற்றிலும் பார்த்தேன். கவலை இல்லாத மக்களாக எல்லோரும் அயோத்தியில் வாழ்ந்தார்கள். அருந்தவ முனிவர் அந்த நாள், மற்றவர்களும் அருந்தவ முனிவரும் அந்த நாளரும் எல்லோரும் வருந்துதல் இன்றி வாழ்வின் வைகினர். என்னுடைய ஆட்சியில் யாருக்கும் எந்த விதமான கவலையும் துன்பமும் கஷ்டமும் இல்லாமல் எல்லோரும் வாழ்ந்து வந்தார்கள். என் பின் மூன்றாவது வடியில் இருக்கக்கூடிய நடு வார்த்தை என் பின் இருந்துயர் உழக்குனர். இரும் என்பதற்கு பெரிய என்று பொருள் ஒன்று உண்டு. சோ பெரிய துயர், வருத்தம், துன்பம், சங்கடம், கஷ்டம் இவர்களை வந்து சேருமே. என் பின், எனக்கு பின் இதே போல வருந்துனர் இன்றி வாழ்வின் வைகினர் என்ற நிலை இல்லாமல் கஷ்டப்படுவார்களோ, துயரம் விடுவார்களோ என்பது ஓர் அருந்துயர் என் அகத்தை வருத்தும் என்றான். எனக்கு பின் இந்த நாட்டு மக்கள் என்ன ஆவார்கள் என்று கவலை எல்லாம் நாட்டு மக்களை பற்றிய கவலையாகவே தயரதனுக்கு இருந்தது. இந்த கவலையின் பின்புலம் எனக்கு பின், ஏனென்றால் இதுவரை அவனுக்கு வாரிசு இல்லை. சோ அந்த எனக்கு பின் நாடு என்னாகும், எனக்கு பின் மக்கள் என்ன ஆவார்கள் என்று அந்த கவலையை மட்டுமே கொண்டவன் தயரதன். எடுத்துடலாம், இந்த பாடல் எடுத்துடலாம். இன்டைரக்டாக தயரதன் சொல்வது, எனக்கு பிள்ளை பேரு இல்லையே, மகப்பேறு இல்லையே என்பது தயரதனுடைய குறையாக இருக்கிறது. அதை வெளிப்படுத்துகிறான், தன்னுடைய ராஜகுருவிடம் ஒரு நாள் வெளிப்படுத்துகிறான். இதுல மகப்பேறு இல்லை என்பது ஒரு பெரிய குறை. இந்த மகப்பேறு என்பது எப்பேற்பட்ட பேரு என்பதை சங்க இலக்கியமும் திருக்குறளும் நமக்கு ஏராளமாக சொல்லி சென்று இருக்கின்றன. ஒன்றிரண்டை பார்த்து விட்டால் தயரதனுடைய மனக்குறை நமக்கும் புரியும். முதல் வால், இதனுடைய முதல் வால் கார்த்திக், நமக்கு பலருக்கும் பரிச்சயமான ஒரு பாடல், பாண்டியன் அறிவுடை நம்பியுடைய பாடல். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. அவர்களுடைய வாழ்நாளில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. மக்களை இல்லோர்க்கு,
சாதாரண மக்கள் அல்ல, மயக்குறு மக்களை. அந்த மயக்கத்தை இந்த குழந்தைகள் எவ்வாறு கொடுக்கிறார்கள் என்றால், குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் நெய்யுடை அடியில் மெய்பட விதிர்த்தும் மயக்குகின்ற மக்கள். அவர்கள் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் பிரயோஜனமே இல்லை என்பது பாண்டியன் அறிவுடை நம்பியுடைய பாடல், புறநானூற்று பாடல். வள்ளுவரும் இதை பற்றி மிக பிரமாதமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். 3 குறளை நான் எடுத்து வந்து சொல்ல போகிறேன். அடுத்த பாடல் கார்த்திக். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெருமவற்றுள் என்ன வேணும்னு கேட்டா, இதை தவிர வேற எதுவும் வேண்டாம். மக்கட்பேறு அல்ல பிற, வேற எதுவும் வேண்டாம். வேண்டுவது அறிவறிந்த மக்கட்பேறு என்பது வள்ளுவனுடைய பார்வை. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழியிறங்கா பண்புடை மக்கள் பெறின், இதுவும் வள்ளுவர். தம்பொருள் என்ப தம் மக்கள், இதுவும் வள்ளுவர். உனக்கு செல்வம், உனக்கு பொருள் என்று ஏதேனும் ஒன்று உண்டு என்றால் அது உன்னுடைய மக்கள் என்று. தம்பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் என்று வள்ளுவனும் மக்கட்பேரின் சிறப்பு பற்றி பிரமாதமாக சொல்லி இருக்கிறான். இதை எடுத்துடலாம். இந்த இடத்தில் ஒரு மிகைப்பாடல் காணப்படுகிறது. பொதுவாக நான் மிகைப்பாடல்கள் பக்கம் போவது இல்லை. இந்த குறிப்பிட்ட வகுப்பில் ஏராளமான மிகைப்பாடல்களை சொல்லலாம் என்று இருக்கிறேன். மிகைப்பாடல்களின் கருத்து, மிகைப்பாடல்களின் தொடர்பு சில இடங்களில், முக்கியமாக தொடர்பு. அதனால் இதே தயரதன் எனக்கு பின் நாடு வருந்துமே, எனக்கு பின் நான் செய்த தர்மங்கள், இந்த அறம் எல்லாம் நிலைக்குமா என்றெல்லாம் இன்டைரக்டாக, எனக்கு பின் வாரிசு இல்லையே, வாரிசு இருந்தால் அவர்கள் என்னை போலவே அவர்களும் அரசாண்டு மக்களை காப்பாற்றி இருப்பார்களே என்பது சொல்லப்படாமல் சொல்லப்பட்ட விஷயம். நேரடியாக அவன் மகப்பேறு இல்லையே என்று வருந்துவதாக ஒரு பாடல் கம்பன் பாடியிருக்கிறான். அதை சான்றவர்கள் என்ன காரணத்தினாலோ மிகைப்பாடல் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாடலின் நயம் கருதி நான் சொல்வது போல எனக்கு பின் அரசாட்சி நல்ல முறையில் செய்ய என்பது இல்லாமல் எனக்கு குழந்தை இல்லையே என்ற வருத்தத்தையே தயரதன் சொல்வதாக ஒரு பாடல் காணப்படுகிறது. அந்த பாடலையும் பார்க்க போகிறோம். கார்த்திக், பாடலை போடலாம். குறையிலா அறிவு. குறை என்பது தாங்குகின்ற சக்தி அல்லது பாரத்தை சுமக்கக்கூடியது. புறையிலா அறிவு போக புணர்ப்பிலா இளமை மேவத்துறையிலா வனசவாவி, வனசம் என்பது தாமரை, தூசிலார் போலி தூய்மை நரையிலா மலரும், வாசமில்லாத மலர், கல்வி நலமில்லா புலமை நன்னீர் சிறையிலா நகர் போலும் இது சேய் இலா செல்வம் என்று. குழந்தை இல்லாதவனுடைய செல்வம், மேலே சொன்ன புறையில்லாத அறிவு, போக புணர்ப்பு இல்லாத இளமை என்று இவையெல்லாம் எவ்வாறு பயனின்றி கழிந்து வீணாக போகுமோ அதுபோல சேயிலா செல்வம் என்பதும் வீணாக போகும். செல்வம் என்பது பணம் என்று பொருளில் கொள்ள வேண்டாம் என்பது தயரதனுடைய மனக்குறை. இது கம்பனுடைய மிகைப்பாடல். இவற்றையெல்லாம் சொல்லி வசிஷ்டனிடம் தன்னுடைய மனக்குமுறலை தயரதன் கொட்டுகிறான். அடுத்த பாடல். இவ்வாறு இவன் கொட்ட இவற்றையெல்லாம் கேட்டுக்கொள்கிறான் வசிஷ்ட மாமுனி, தயரதனுடைய ராஜகுரு. முரசரை செழுங்கடை முத்த மாமுடி அரசர்தம் கோமகன் அணைய கூறலும் விரசரி கமலமென் புகுட்டில் மேவிய வரசரோருகன் மகன் மனதில் எண்ணினான். மனதில் எண்ணினான், இது சொல்லப்படும் விஷயம். நான் சொல்வேன் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் கொஸ்டின் கேட்டுட்டே போனா என்ன எண்ணினான், யார் எண்ணினான், யார் எண்ணினான் என்பதற்கு சரோருகன் மகன். சரோருகன் என்பவன் பிரம்மன். சரோருகம் என்பது தாமரை. சரோருகன் தாமரை மலையில் மலர்ந்தவன், தாமரை மலையில் அமர்பவன், தாமரை மலரை தன்னுடைய ஆசனமாக கொண்டவன் பிரம்மன்.
சரோருகன் மகன் மனதில் எண்ணினான். இந்த சரோருகம் எப்படி? விரைசரி கமலம் என் புகுட்டில் மேவிய, புகுட்டு என்பது தாமரைக்குள்ள இருக்கிற கடைசி கொட்டை என்று சொல்கிறார்கள். விரை என்றால் நறுமணம், நறுமணம் மிகுந்த கமல தாமரை, அதனுடைய முகுட்டில் அதில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பிரம்மனுடைய மகன் மனத்தில் எண்ணினான். எதை பற்றி எண்ணினான் பின்னால சொல்ல போகிறோம். எப்பொழுது எண்ணினான்? அரசர்தம் கோமகன் அணைய கூறலும். அரசர்தம் கோமகன், அரசர்தம் கோமகன் சக்கரவர்த்தி. எனவே அரசர்களுக்கெல்லாம் அரசன். தயரதனுக்கு திரை கட்டும் கப்பம் கட்டும் மன்னர்கள் பலர் இருந்தார்கள் என்பது பல பாடலில் பின்னால் பார்க்க போகிறோம். அரசர்தம் கோமகன் அணைய கூறலும். இந்த அரசன் எப்படிப்பட்டவன்? முத்த மாமுடி, முத்துக்கள் நிறைந்த மணிமுடியை சூடிய முரசு அறை செழுங்கடை. கடை என்பது வாயில், கோட்டை, கோட்டை மதில், வயதில் வாயில், அதில் முரசு அறைந்து கொண்டிருப்பார்கள் அன்றாடம். முரசு அறை செழுங்கடை அந்த வாயிலை உடைய, முத்தங்கள் தரித்த மாமுடி அணிந்த பல அரசர்களின் கோமகனாகிய தயரதன் முரசு அறை செழுங்கடை முத்த மாமுடி கோமகன், இவன் அரசர்தம் கோமகன் அணைய கூறலும். இவ்வாறு சொன்னவுடன் விரைசரி கமலமென் புகுட்டில் மேவிய சரோருகன் மகன் மனத்தில் எண்ணினான். என்ன எண்ணுகிறான்? தயரதனுக்கு இவ்வாறு ஒரு குறை இருக்கிறதே, மகப்பேறு இல்லாத குறை என்பதை மனதில் எண்ணி பார்க்கிறான் வசிஷ்டன். இது எவ்வாறு தீரப்போகிறது? தான் அதற்கு எவ்வாறு கருவியாக இருக்க போகிறோம்? தன்னால் இதை தீர்க்க முடியுமா இல்லையா என்று பலவற்றை அவன் மனதில் எண்ணுகிறான். இதை எடுத்துடலாம், அடுத்த பாடல் போட வேணாம். சோ இவ்வாறு வசிஷ்டன் எண்ணுகிறான். அவனுடைய மனத்திரை விரிகிறது. அதில் அவனுக்கு ஒரு காட்சி தெரிகிறது. சரியாக சொல்ல போனால் இந்த காலத்து சினிமாவில் நாம் பார்க்கிற பிளாஷ்பேக், என்றைக்கோ நிகழ்ந்த ஒரு நிகழ்வு வசிஷ்டனுடைய மனதில் நிழலாடுகிறது, அவனுடைய மூளையில் பளிச்சிடுகிறது. அவன் அதை மீண்டும் பார்க்கிறான். என்றோ நிகழ்ந்தது. வசிஷ்டன் முக்காலம் உணர்ந்த முனிவன். எனவே முன்னாளில் நிகழ்ந்தவற்றை இவனால் உணர முடிகிறது. இவனுக்கு என்ன காட்சி தென்படுகிறது என்றால், அந்த காட்சியை விரிவாக பார்க்க போகிறோம். தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவை வேண்டுகிறார்கள், அரக்கருடைய தொல்லையை நீ தீர்ப்பாய் என்று. அந்த காட்சி இவனுக்கு மனதில் மீண்டும் காண்கின்றான். அந்த நிகழ்வு என்ன நிகழ்ந்ததோ அந்த பிளாஷ்பேக் இப்பொழுது அவன் மனக்கண் முன் தோன்றுகிறது. அதை அடுத்த பாடலில் கம்பன் சொல்கிறான். பாடலை போடலாம் கார்த்திக். அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் மீமிசை மலையென விழிதுயில் வளரும் மாமுகில் கொலை தொழில் அரக்கர்தம் கொடுமை தீர்ப்பன் என்று உலைவுறும் அமரர்க்கு உரைத்த வாய்மையே. இவன் மனக்கள் என்ன தோன்றுகிறது என்றால், வாய்மை, சத்தியம் செய்து கொடுத்தான் என்று பொருள்படும். மகாவிஷ்ணு சத்தியம் செய்து கொடுக்கிறான். யாருக்கு? அமரர்க்கு. எப்பேற்பட்ட அமரர்? உலைவுறும் அமரர். சங்கடப்பட்டு கொண்டிருக்கும், துன்பப்பட்டு கொண்டிருக்கும், வருத்தப்பட்டு கொண்டிருக்கும், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உலைவுறும் அமரர்க்கு உரைத்த வாய்மை. உலைவுறு அமரர்க்கு மகாவிஷ்ணு செய்து கொடுத்த சத்தியம், அல்லது உலைவுறும் அமரர்க்கு மகாவிஷ்ணு கொடுத்த வாக்குறுதி. உலைவுறும் அமரர்க்கு உரைத்த வாய்மை, அதை மனதில் எண்ணி பார்க்கிறான். அல்லது அந்த நிகழ்வு இவனுடைய மனக்கண்ணில் பளிச்சிடுகிறது. இந்த உரைத்த வாய்மை என்ன சொல்லி இந்த வாய்மையை உரைக்கிறான் என்றால், கொலை தொழில் அரக்கர்தம் கொடுமை தீர்ப்பன். அரக்கரால் நீங்கள் படும் துன்பத்தை நான் தீர்ப்பேன் என்பது உரைத்த வாய்மை. எப்பேற்பட்ட அரக்கர்? கொலை தொழில் அரக்கர். கொலை செய்வதையே தொழிலாக கொண்டவர்கள். மரம் மட்டுமே தொழில், அறம் என்பது அணுவளவும் இல்லாதவர்கள்.
கொலை தொழில் அறக்கிறதும் கொடுமை, அவர்கள் உங்களுக்கு நிகழ்த்தக்கூடிய கொடுமை, தீமை, இம்சை இதையெல்லாம் தீர்ப்பென் என்று உலை உறும் அமரருக்கு உரைத்த வாய்மை. இதை எண்ணி பார்க்கிறான். இந்த வாய்மையை உரைத்தவன் யார்? அலைகடல் நடுவில் ஓர் அனந்தன் மீமிசை. அனந்தன் என்பது ஆதிசேஷன். அலைகடல் நடுவில், பார்க்கடல் நடுவில், அலைகடல் நடுவில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும். எதன் மீது பள்ளி கொண்டிருக்கின்றான்? ஒரு அனந்தன் மீமிசை ஆதிசேடன் மீது பள்ளி கொண்டிருக்கும். மலை என விழிதுயில் வளரும் மாமுகில். கரிய மேகம், ராமன் கருப்பு, கரிய மேகம் போன்றவன். நிறத்தை வைத்துக் கொள்ளலாம். அல்லது வாரி வாரி வழங்குவதில் மாறி என பொழிபவன், வாரி வாரி வழங்குபவன், அப்பேற்பட்டவன் பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் பெருமான் கொலை தொழில் அறக்கிறதும் கொடுமை தீர்ப்பன் என்று உலை ஊறும் அமரருக்கு அன்றொரு நாள் உரைத்த வாய்மையை சரோருகன் மகன் மனத்தில் எண்ணினான் என்று வசிஷ்டனுக்கு இந்த மகாவிஷ்ணு கொடுத்த இந்த ஒரு வாக்குறுதி அவனுடைய நினைவுக்கு வருகிறது. இது பிளாஷ்பேக். இப்பொழுது கொஞ்சம் 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 கொஞ்சமாக விரிவாக போகிறது. முதலில் மகாவிஷ்ணு இவ்வாறு ஒரு வாக்கு கொடுத்தான் என்பதை எண்ணுகிறான். பிறகு அந்த வாக்கு கொடுத்த சூழல் அவருக்கு ஒவ்வொன்றாக, ஒவ்வொரு நிகழ்வாக, ஸ்டெப் பை ஸ்டெப் எது எது அடுத்தடுத்தால் போ நிகழ்ந்தன என்பவை எல்லாம் அவன் மனத்திரையில் விரிகின்றன. அதை கம்பன் நாம் காணுமாறு விவரித்து சொல்கிறான். அடுத்த பாடலை பார்ப்போம். சுடுதொழில் அறக்கரார் தொலைந்து வானுளோர் கடுகமர் களநடி கலந்து கூறலும் படுபொருள் உணர்ந்தக பரமன் யான் இனி அடிகிலும் மாயனொடு அறைதிர் என்னவே என்பது பாடல். வேற யாராவது கேட்கறதுக்கு முன்னாலும் நானே சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு அனுப்பிச்ச ஸ்கிரிப்டில் இருக்கிற வரி, பாடலின் கடைசி வரி மாறுபட்டு இருக்கிறது. அடிகிலம் என மறுத்து அவரோடு ஏகினான் என்பது நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல போட்டு குமார் உங்களுக்கு எல்லோருக்கும் அனுப்பியதில் இறுதி வரி அடிகிலம் என்பது வரை சரியா இருக்கிறது. என மறுத்து அவரோடு ஏகினான் என்று, அதற்கு பதிலாக மாயனோடு அறைதீர் என்னவே. இல்ல, கம்பன்ல எல்லாரும் கை வச்சிருக்காங்க. பல பிரதிகளில் என மறுத்து அவருடைய ஏகினான், வைமூக்குவோ இல்லைன்னா பள்ளத்தூர் பழனியப்பனோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி பலவும் இவ்வாறு சொல்கின்றன. ஐ திங்க் ஊவேசான்னு நினைக்கிறேன். மாயனோடு அறைதீர் என்னவே என்பது அவருடைய பாடபேதம். அதை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஐ எம் நாட் ஷுவர் அதுவா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எனக்கோ ஒரு பாடபேதம் இருக்கிறது. மாயனோடு அறைதீர் என்னவே வசிஷ்டனுடைய கற்பனை இல்லை, வசிஷ்டனுடைய மனத்திரையில் பழிச்சுடுகிறது அந்த நிகழ்வெல்லாம். முதல் நிகழ்வு சுடுதொழில் அறக்கிறார் தொலைந்து. சுடு தொழில், கொலையே தொழில் என்று சென்ற பாடலில் பார்த்தோம். மிகுந்த வருத்தமுடைய பல செயல்களை தொழிலாகவே செய்து கொண்டிருக்கும் அறக்கரால் தொலைந்து தம்முடைய நிம்மதி, தம்முடைய இன்பம் இவற்றையெல்லாம் தாங்கள் செய்யும் வேத நெறி, வேள்விகள், யாகங்கள் இவையெல்லாம் தொலைந்து போக சுடுதொழில் அறக்கரார் தொலைந்து வானுளோர் தேவர்கள் எல்லோரும் யாரை போய் தொழுகிறார்கள்? கடு அமர் களன். களன் என்பது இடம். பொதுவா களம், களம் என்பது களன். கடு என்பது நஞ்சு. பல இடங்களிலும் இந்த சொல்லாக்கத்தை கம்பனில் பார்க்கலாம், சங்க இலக்கியங்களிலும் பல இடங்களில் பார்க்கலாம். விடம் நஞ்சு, கடு, கடு என்பது விடம். கடு அமர்கின்ற களம், கடு அமர்கின்ற இடம், அது சிவனுடைய கழுத்து. நீலகண்டன், நஞ்சுடை கண்டன். சோ கடு அமர் களன், நஞ்சு உரையக்கூடிய கழுத்தை கொண்டவன். அடிகலந்து கூறலும், சிவபெருமானுடைய அடியை பற்றி வானுளோர் ஏன்
சொல்கிறார்கள் என்றார். சுடுகழல் தொழில் அறக்கரார் தொலைந்து, நிம்மதி தொலைந்து, இன்பம் தொலைந்து அவர்கள் சிவபெருமானுடைய காலில் விழுந்து கதறுகிறார்கள். ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களை காப்பாற்று என்று. சுடுதொழில் அறக்கரார் தொலைந்து வானுளோர் கடு அலர் களனடி கலந்து கூறலும். இப்போ சிவபெருமான் என்ன பண்ணணும்? அவர் பார்க்கிறார். படுபொருள் உணர்ந்த அப்பரமன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. பரமன் சிவபெருமான், படுபொருள் உணர்ந்த அப்பரமன். படுபொருள் என்பது விரைத்து கொள்ளலாம். வரக்கூடிய, நிகழ்ந்த, நிகழக்கூடிய, நிகழ்ந்து கொண்டிருக்கிற மூன்று காலத்தையும் பார்த்து அதை உணர்ந்த சிவபெருமான். எதை உணர்ந்த? ராமாவதாரம் என்று ஒன்று நிகழ இருக்கிறது என்பதை உணர்ந்த, படுபொருள் உணர்ந்த அப்பரமன் ராமாவதாரம் என்று ஒன்று நிகழ இருப்பதால் இது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது அன்று, இது என்னுடைய வேலை அன்று. படுபொருள் உணர்ந்த அப்பரமன் யாம் இனி அடுகிலம். நாம் இனிமேல் அந்த ராவணனை அல்லது அரக்கர்களை கொல்லப் போவதில்லை. அதற்குன்னு ஒரு ஆள் அவதாரம் செய்ய போறான், அதற்குன்னு ஒரு ஆள் வரப்போகிறான். இதுதான் படுபொருள் உணர்ந்த அப்பரமன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. படுபொருள் உணர்ந்த அப்பரமன் யாம் இனி அடுகிலம். Not that I am not capable or I don't want to do it, but that responsibility at this moment is somebody else. படுபொருள் உணர்ந்த பரமன் யாம் இனி அடுகிலம். இந்த வரை நாம் பொருள் கொண்டோம் என்றால் அடுத்த வார்த்தை மாயனோடு அறைதீர் என்னவே என்பதாகத்தான் இருக்க முடியும். எனவே அந்த பாடபேதத்தை நான் எடுத்துக்கொண்டேன். படுபொருள் உணர்ந்த பரமன் யாம் இனி இனிமே அது என்னுடைய வேலை இல்லை. யாம் இனி அடிகிலம் மாயனோடு அறைதீர். மகாவிஷ்ணுவுக்கு போய் பாருங்க என்று மாயனுடன் அறைதீர் என்னவே என்பது சரியான பாடம் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டேன். சுடுதொழில் அறக்கரார் தொலைந்து வானுளோர் கடுகமர் கலனடி கலந்து கூறலும் படுபொருள் உணர்ந்த பரமன் யானினி அடுகிலேன் என மறுத்து அவருடன் ஏகினார் என்று ஒரு பாடல். மறுத்து, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று மறுத்து அவரோடு சென்றான் என்பது ஒரு பாடல். மாயனோடு அறைதீர் என்னவே, மகாவிஷ்ணு தான் இதற்கு சரியான ஆள் என்று அவனை போய் சந்தியுங்கள், திருமாலை போய் சந்தியுங்கள் என்று சிவபெருமான் கூறினான். அதோடு இல்ல, he also went with them என்று சிவபெருமானும் தேவர்களோடு சேர்ந்து திருமாலை காண்கிறான். ஏனென்றால் படுபொருள் உணர்ந்த, படுபொருள் என்பது ராமாவதாரம் என்ற அந்த நிகழ்வு நிகழ்க்க இருப்பதால் யாம் இனி அடிகிலேன், இது என்னோட வேலை இல்லை, இட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதாக. அடுத்த பாடல் நான் சொன்னேன், மிகைப்பாடெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன்னு. மாயனோடு அறைதீர் என்னவே. அடுத்த பாடல் கரைமிடற்று இறைவனும் கடவுளோர்களும் மறைமுதற் கிழவனை வந்து நன்னலும் முறைமையிற் கடன் முறை முற்றி முண்டகத்து இறைவனும் அவரோடு இனிதி ஏகினான். மாயனோடு அறைதீர் என்னவே, மாயன் திருமால், அவன்கிட்ட போய் சொல்லுவோம், சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, சொல்லுவோம் என்பதாக எல்லோருமாக சேர்ந்து சிவபெருமான் தேவர்கள் எல்லோரும், தேவர்கள் என்பது அக்னி வாயு இந்திரன் எல்லாரும் சேர்ந்து, சோ எல்லோருமாக சேர்ந்து கரைமிடற்று இறைவன், அது சிவபெருமான், கரைமிடற்று இறைவனும் கடவுளோர்களும், தி குரூப் ஆஃப், நான் சொன்னது போல எல்லா தேவர்களும், மறைமுதற்கிழவன், இவன் பிரம்மன், மறைமுதற்கிழவன் அவனை வந்து நன்னலும் முறைமையிற் கடன் முறை முற்றி முற்றி, இவர்களை எல்லாம் எவ்வாறு வரவேற்க வேண்டுமோ அந்த முறையிலிருந்து வழுவாமல் அந்த கடன், அந்த நெறிமுறையெல்லாம் பின்பற்றி முண்டகத்து இறைவன், முண்டகம் என்பது தாமரை, தாமரை இறைவனும் அவரோடு இனிது ஏகினான். எல்லோருமாக சென்று திருமாலை சென்று பார்க்கிறார்கள் என்பது பாடல், மிகைப்பாடல். ஆனால் மிகைப்பாடல் சென்ற பாடலுடன் சேர்ந்து தொடர்பு கருதி பார்க்கும் பொழுது அற்புதமாக பொருந்துகிறது என்பதால் இதையும் நான் சொன்னேன். கரைமிடற்று இறைவனும் கடவுளோர்களும் மறைமுதற் கிழவனை வந்து நன்னலும் முறைமையிற்
முறைமயிர் கடன்முறை முற்றி முற்றி முண்டகத்து இறைவனும் அவரோடு இனிது ஏகினான் என்று எல்லோருமாக சென்று சேர்கிறார்கள். அடுத்த பாடல். பிரம்மனை சென்று சந்தித்த தேவர்கள் எவ்வாறு சிவபெருமானுடன் முறையிட்டார்களோ அதுபோல பிரம்மனிடமும் முறையிடுகிறார்கள். அப்புறம் எல்லாருமே சென்று போகிறார்கள். பிரம்மனிடம் இவர்கள் முறையிடுவது, வடவரை குடுமியின் நடுவன் மாசரு சுடர்மணி மண்டபம் துன்னி நான்முக கடவுளை அடிதொழுது அமர கண்டகர் இடிநிகர் வினயம் அது இயம்பினார் அரோ. அமர கண்டகர், கண்டகர் என்றால் பகைவர். கண்டகம் என்ற வார்த்தைக்கு முள் என்று பொருள் என்று அகராதி சொல்கிறது. வடமொழி சொல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முல்லை போன்று குத்தக்கூடிய, முல்லை போன்று தொந்தரவு தரக்கூடிய பகைவர் கண்டகர். அமர கண்டகர் இடிநிகர் வினயம். வினயம் என்பது வஞ்சகம். அமரர்களுடைய பகைவர், தேவர்களுடைய பகைவர் அசுரர் அமர கண்டகர். அவர் செய்யும் இடிநிகர் வினயம், வஞ்சகம். எப்பேற்பட்ட வஞ்சகம் என்றால் இடியை போன்ற வஞ்சகம். அது இயம்பினார். யார் இயம்பினார்? எல்லா தேவர்களும். எங்கே? யாரை பார்த்து? வடவரை குடுமியின், வடவரை வடக்கில் இருக்கக்கூடிய மேருமலை, வடவரை குடுமி என்றால் சிகரம். வடவரை குடுமியின் நடுவன் மாசுகரு சுடர் மணி மண்டபம் துன்னி, இது பிரம்மனுடைய இருப்பிடம். அந்த இடத்தை சென்று அடைந்து நான்முகக் கடவுளை பிரம்மனை அடிதொழுது அமரகண்டகர் இடிநிகர் வினயம், அமரர்களுடைய பகைவர்களான அசுரர்கள் செய்யும் இடிநிகர் வஞ்சகத்தை இயம்பினார்கள் என்று எல்லோருமாக பிரம்மனிடமும் முறையிடுகிறார்கள், சிவனிடம் முறையிட்டது போல. அடுத்த பாடல். இதுவும் ஒரு மிகைப்பாடல். தொடர்பு கருதி இதையும் நான் தருகிறேன். என்று இணையன பல இயம்பு எங்கனும் கன்றிய வரக்கரை அழித்து காத்தியேல் ஒன்றிய உயிர்களும் உலகம் யாவையும் இன்று நீ படைத்தி என்று இசைத்து பின்னரும். என்று இணையன பல பல இயம்பி அறக்கரை அழித்து காப்பாற்றாவிட்டால், காத்தியேல் காப்பாற்றாவிட்டால், ஒன்றிய உயிர்களும் உலகு யாவும் இன்று நீ படைத்து, ஏனென்றால் எல்லோரும் இன்று அழிந்து போய் விடுவோம், மீண்டும் ஒரு முறை நீ இந்த உலகத்தை படைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாய் பிரம்மனே என்று எல்லோரும் முறையிடுகிறார்கள் பிரம்மனிடம். அடுத்த பாடல். பாடல் எடுத்துடலாம். பிரம்மனிடம் போய் முறையிடுகிறார்கள். பிரம்மன் அவர்களுக்கு பதில் சொல்கிறான். என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் ஏற்கனவே செய்து விட்டேன் என்று கைவிரித்து விடுகிறான் பிரம்மன். என்ன சொல்கிறான் என்றால், ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை சொல்லி என்னளவில் என்ன முடியும் என்று தான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக என்ன செய்தேன் என்பதை சொல்லப்போனால் சற்றே தற்பெருமை துணிக்கக்கூடிய என்று கொள்ளலாம். அது அவரவர்கள் இஷ்டம். அதை செய்தேன், அவ்வளவுதான்ப்பா என்னால பண்ண முடியும், அதுக்கு மேல என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று கைவிரிக்கின்றான் நான்முகன் என்பதை சொல்லும் பாடல் கம்பனுடைய பாடல். பாடலை பார்ப்போம். கார்த்திக். பாகசாதனன் தனை பாசத்து ஆர்த்து அடல் மேகநாதன் புகுந்து இலங்கை மேயனாள் போக மாமலர் உரை புனிதன் மீட்டமை தோகை பாகற்கு உறச் சொல்லினான் அரோ. அரோ என்பது அசை. சொல்லப்பட்டது யாருக்கு? நான்காவது அடி. தோகை பாகன், மாதொரு பாகன். தோகை என்பது இங்கே உமையாள் பார்வதி. தோகை பாகற்கு, சிவபெருமானுக்கு, மாதொரு பாகனுக்கு சொல்லினன், சொன்னவன் நான்முகன். எதை சொல்லினன்?
மீட்டமை சொல்லினான். சிறை மீட்டு கொண்டு வந்து அந்த செயல். யாரை சிறை மீட்டான்? பாகசாதனன். பாகசாதனன் என்பது இங்கே இந்திரனை குறிக்கும். பாகன் என்ற ஒரு அசுரனை வென்றவன் என்பது இந்திரனுக்கு உரிய இப்போ ஒரு பட்டப்பெயர் என்று வைத்துக் கொள்ளலாம். பாகசாதனன், பாகனை வென்றவன், பாகன் என்ற அரக்கனை வென்றவன். பர்பஸா இந்த வார்த்தையை கம்பன் போட்டிருக்காங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. கம்பனுடைய குசும்பு என்று கூட சொல்லுவேன் நான். பாகசாதனன் தன்னை பார்த்து பாகன் என்ற அசுரனை வென்றவன், அதனால் அவனுக்கு பட்ட பெயர் பாகசாதனன். யாருக்கு? இந்திரனுக்கு. பாகசாதனன் தன்னை பாசத்து ஆர்த்து, பாசம் என்றால் கயிறு, கயிற்றால் கட்டி, நல்லா பார்த்துங்க, இந்திரனை கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டு வருகிறான். யார்? அடல் மேகநாதன். மேகநாதன் ராவனுடைய பிள்ளை. அவனுடைய இயற்பெயர் மேகநாதன். இவன் பிறந்த பொழுது இவன் அழுத குரல் மேகத்தினுடைய குரல். மேகத்தினுடைய குரல் என்பது இடி. மேகநாதம், மேகத்தின் நாதம் உடையவன் மேகநாதன் என்று இடி போன்ற, நல்ல கம்பனை விட்டா சொல்லியிருப்பான். இது ஏன் சொல்லாத தெரியல. இடிக்குரலோன் என்பது இவனுடைய பெயர். இடிக்குரலோன் மேகநாதன். அடல் மேகநாதன், வலிமை மிக்க மேகநாதன், பாசத்து ஆர்த்து கயிற்றை கொண்டு கட்டி. யாரை? பாகசாதனன் தன்னை. பாகசாதனனை கொன்றதால், பாகன் என்ற அசுரனை கொன்றதால் பாகசாதனன் என்று பெயர் பெற்ற இந்திரனை கயிற்றால் கட்டி மேகநாதன் புகுந்து இலங்கை மேயனாள் அவனுடன் சேர்த்து இந்திரனை கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டு வந்து இலங்கைக்குள்ளே சென்று சிறை அடைத்த நாள் மேய நாள். அந்த நாள் பன்னாள், முன்னாளில் ஒரு நாள். போக மாமலர் புரை உனிதன் இவன் பிரம்மன். மாமலர் தாமரை, தாமரையில் உரைபவன் பிரம்மன். புனிதன் அவன். மீட்டமை சொல்லினன். அந்த மேகநாதன் இந்திரனை சிறைப்பிடித்த காலத்தில் பிரம்மன் போய் ராவணனிடம் கெஞ்சி கூத்தாடி வாதாடி இந்திரனை மீட்டு கொண்டு வந்தான். அப்பொழுது மேகநாதனுக்கு பிரம்மன் கொடுத்த பட்டப்பெயர் இங்க பாகசாதனன் என்று இந்திரனுக்கு எவ்வாறு பட்டப்பெயர் கொடுக்கப்பட்டதோ அதுபோல மேகநாதனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இந்திரஜித். பாகசாதனன், பாகனை வென்றவன், இந்திரனை வென்றவன் இந்திரஜித் என்று அதுவரை மேகநாதன் என்று இருந்த ராவணனுடைய மகன் இந்திரஜித் என்று அறியப்படுகிறான். சோ பாகசாதனன் தன்னை பாசத்து ஆர்த்து அடல் மேகநாதன் புகுந்து இலங்கை மேயனாள் போக மாமலர் புரை உனிதன் இவன் நான்முகன். மீட்டமை நான் மீட்டு கொண்டு வந்தேன் என்பதை தோகை பாகற்கு உறச் சொல்லினான். சொல்லப்படும் விஷயம், மேகநாதன் இந்திரனை சிறைப்பிடித்து எடுத்து கொண்டு போய் இலங்கையில் சிறை வைத்த பொழுது நான் போய் அவனை மீட்டு கொண்டு வந்து விட்டேன், அதுதான் என்னால் முடிஞ்சது என்று, அதற்கு மேல் என்னிடமிருந்து எதுவும் எதிர்பார்க்காதீர்கள் என்பது போல பிரம்மன் கைவிரிக்கிறான். இந்த இந்திரஜித் அல்லது மேகநாதன் இலங்கைக்கு போய் போரிட்டு இலங்கையில் தேவலோகத்திற்கு போயிட்டு இந்திரனை சிறைப்பிடித்து இழுத்து கொண்டு வந்து சிறை வைத்து அதன் பிறகு பிரம்மன் போய் ராவணனிடம் வேண்டி இந்திரனை மீட்டு கொண்டு வந்து மேகநாதனுக்கு இந்திரஜித் என்று பட்டம் கொடுத்த விவரம் எல்லாம் கம்பனில் சொல்லப்படவில்லை, உத்தரகாண்டத்தில் ஒட்டக்கூத்தரால் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பாடல்கள் தருகிறேன் இங்கே. அந்த ரெஃபரன்ஸ், கிராஸ் ரெஃபரன்ஸ் பாடலை போடலாம் கார்த்திக். இது உத்தரகாண்ட பாடல். இன்னன பலவும் பண்ணி இந்திரனோடு தங்கள் பொன்னகர் எழுந்து பொங்கி எதிர்கொள்ளப் புகுந்து தேவர் மன்னவன் தன்னை கட்டி வான் சிறை வைத்த காலை அன்ன வாகனனை முன்கொண்டு அமரர்கள் அடங்க வந்தார். அன்னவாகனன், அன்னவாகனன் பிரம்மன். இன்னன பலவும் பண்ணி இந்திரனோடு தங்கள், அதாவது அரக்கர்கள் தேவர்களை பார்த்து எள்ளி நகையாடி விட்டு அவர்கள் ஏளனமாக பேசி இன்னன பலவும் பண்ணி இந்திரனோடு தங்கள் பொன்னகர் என்பது இலங்கை எழுந்து பொங்கி எதிர்கொள்ள புகுந்து
தேவர் மன்னவன், இவன் இந்திரன், தேவர் மன்னவன் தன்னை கட்டி பாசம் கயிறு வான் சிறை வைத்த காலை. அப்பொழுது அந்த அந்த சமயத்தில் அந்த தருணத்தில் அன்னவாகனனை முன்கொண்டு பிரம்மனை முன்னிறுத்தி அமரர்கள் இலங்கைக்கு வந்தார்கள். உத்தரகாண்ட பாடல். அடுத்த பாடல் உத்தரகாண்ட பாடல். வந்து இலங்கேசர் கண்டு அயன் புகழ்வான். வந்து இலங்கேசர் கண்டு, ராவணனை கண்டு அயன் மலர் அயன் பிரம்மன் புகழ்வான். வைவேல் வெந்திரல் உடைய வீர வெற்றி நிற்கு எதிர் ஆர். உந்தன் மைந்தன் இந்திரனை வென்று வான் சிறை வைத்ததாலே இந்திரசித்து என்று எல்லா உலகமும் எயம்ப பெற்றான் என்று உன் மகனை இனிமேல் எல்லோரும் இந்திரஜித்து என்று போற்றி புகழ்வார்கள். பாகசாதனன், அவன் கேவலம் பாகன் என்ற அசுரனை வென்றவன் பாகசாதனன், அவனை வென்றவன் இவன் இந்திரஜித் என்று இலங்கேசர் கண்டு மலர் அயன் புகழ்வான். வைவேல் வெந்திரல் உடையாரே, ராவணனை பார்த்து சொல்லப்பட்ட வீர, வெற்றி நிற்க எதிரார், உன்னை வெல்வதற்கு யார்தான் உண்டு. உந்தன் மைந்தன் இந்திரனை வென்று வான் சிறை வைத்ததாலே இந்திர சித்து என எல்லா உலகமும் ஏம்ப பெற்றான். அடுத்த பாடல். சந்திரமௌலி ஈசன் தடவரை எடுத்த தின்தோள் வெந்திரல் அரக்கர் கோவே விண்ணவர் எனை முன் கொண்டு வந்த காரியம் ஈதாகும் வலி உனக்கு எரிற்று ஏங்கும் இந்திரன் தன்னை இந்த இருஞ்சிறை விடுதி. சந்திரமௌலி சிவபெருமான், சந்திரமௌலி ஈசன் தடவரை எடுத்த தின்தோள் வெந்திரன் அரக்கர் கோவே, அப்பேற்பட்ட ராவணனே, விண்ணவர் எனை முன்கொண்டு வந்த காரியம், அமர்கள் எல்லா தேவர்களுடன் என்னை முன்னிறுத்தி கொண்டு வந்து உன்பால் வேண்டுவது என்னவென்றால், விண்ணவர் என்னை முன்கொண்டு வந்த காரியம் ஈது ஆகும். எது ஆகும்? வலி உனக்கு ஏறிற்று எங்கும், உனக்கு எல்லா இடத்திலேயும் இனிமேல் வெற்றிதான். இந்திரன் தனை இந்த இருஞ்சிறை விடுதி என்றான் என்று பிரம்மன் வேண்டிக் கொண்டான் என்று உத்தரகாண்ட பாடல் சொல்கிறது. அதை இங்கே சுட்டி பிரம்மன் சொல்கிறான், என்னால் என்ன முடிந்ததோ அதை நான் செய்துவிட்டேன் ஏற்கனவே, அதற்கு மேல் என்னால் ஒன்றும் இயலாது என்பதாக பிரம்மன் கைவிரிக்கின்றான் என்பதை கைவிரித்தான். இவையெல்லாம் நிகழ்ந்தவை. இவையெல்லாம் இப்பொழுது வசிஷ்டனின் மனக்கண் முன்னால் ஓடுகின்றன. பிளாஷ்பேக்காக அவன் இவையெல்லாம் மீண்டும் மறுமுறை பார்க்கின்றான். அடுத்த பாடல். 20 கரம் தலை ஈரைந்து என்னும் அத்திரியிலி வலிக்கு ஒரு செயல் இன்றி எங்களால் கருமுகில் என வார் வளர் கருணையம் கடல் பொருது இடர்தனிக்கின் உண்டு என்னும் புணர்ப்பினால் கண்டினியூ ஆகிறது. 20 கரம் ராவணன், ஈர் 5 தலை, ஈரஞ்சு 10, 10 தலை, 20 கரம் 10 தலை என்னும் அந்த திரு இலி, திரு என்பது செல்வம் அழகு, அது இல்லாதவன், திரு இலி வலிக்கு அந்த சிறப்பு இல்லாதவன், அவனுடைய வலிமைக்கு எங்களால் ஒரு செயல் இன்று, எங்களால் ஒரு மண்ணும் பண்ண முடியாது, we are incapable of என்று பிரம்மன் உட்பட எல்லோரும் எண்ணி கருமுகில் என வளர் கருணையம் கடல், இவன் திருமால், கருமுகில் என வளர் கருணையம் கடல், கடலில் இருக்கக்கூடியவன் கருணை கடல் இவனே, பொருது சண்டை போட்டு இடர் தணிக்கின் உண்டு, திருமால் ராவணனுடைய சண்டை போட்டு நம்முடைய துன்பத்தை தீர்ப்பானால் ஒரு விமோசனம் உண்டு என்னும் புணர்ப்பினால், என்ற ஒரு சிந்தையினால், என்ற ஒரு தீர்மானத்தால், என்ற ஒரு கன்க்ளூஷனால் 20 கரம் தலை ஈரைந்து என்னும் அத்திரு இலி வலிக்கு எங்களால் ஒரு செயல் இன்று, ஆனால் கருமுகில் என வளர் கருணையம் கடல் பொருது, பொருது என்றால் போரிட்டு சண்டை போட்டு இடர்தணிக்கின்
உண்டு. என்ன உண்டு? விமோசனம் உண்டு, இதற்கு தீர்வு உண்டு என்னும் புணர்ப்பினால் என்ற ஒரு அந்த தொடர்ச்சியினால் அடுத்த பாடல் நான் தொடர்ச்சி என்று சொன்ன அந்த புணர்ப்பினால் 3 பாடல்களும் மிகைப்பாடல்கள். அந்த புணர்ப்பினால் எல்லோரும் திருமாலை சென்று சேர்கிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஆயவர் அயன் முதல் அமரர் ஈரிலா நாயகன் இருபதம் நயந்து சிந்தை மீது ஓய்விலாது அவன் அருமறைகள் ஓதியே நேயமோடு இருந்து இவை நிகழ்த்தல் மேயினார். எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, கருணையம் கடல் பொருது இடர் தணிக்கின் உண்டு, விமோசனம் உண்டு என்ற ஒரு புணர்ப்பினால் என்ற அந்த தொடர்பினால், அந்த ஒரு கன்க்ளூஷன், அந்த ஒரு தீர்மானத்தால், அந்த ஒரு உடன்பாட்டினால் எல்லோரும் திருமாலை துதிக்க தொடங்குகிறார்கள். ஆயவர் அயன் முதல் அமரர் ஈரிலா நாயகன், இவன் திருமால், ஈரிலா நாயகன் இருபதம் நயந்து சிந்தை மீது ஓய்விலாது அவன் அருமறைகள் ஓதியே, அவனை புகழ்ந்து வேத கோஷங்கள் எல்லாம் ஓதி நேயமோடு இருந்து இவை நிகழ்த்தல் மேயினார். இவை என்பது இவர்கள் வைக்கும் அந்த குறிப்பிட்ட விண்ணப்பம். என்ன சொல்கிறார்கள்? காத்தினி எமை. ரொம்ப பிடிச்ச பாட்டு, வார்த்தைகளை பாருங்க நீங்க. காத்தினி எமை காக்கிலார் தம்மையாம் ஏத்தி இழைத்தோம் இறைவா இடர் பார்த்தியோ திருப்பார்க்கடர் பள்ளியின் மூர்த்தியே முதல்வா முகில் மேனியாய். இது ஏன் மிகைப்பாடல்னு எனக்கு தெரியல. பாடல் அற்புதமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, காத்தி எமை, நீ ஐயா எங்களை நீ தான் காப்பாத்தணும். ஏன்னா காக்கிலார் சமை யாம் ஏத்தியே இழைத்தோம். இதுவரைக்கும் காப்பாற்ற முடியாதவனையெல்லாம் நாங்க போற்றி போற்றி புகழ்ந்து இழைச்சு போயிட்டோம். காக்கிலார் சமை, என்னை காப்பாதற்கு வழி இல்லாதவன், குறிப்பாக இந்திரன் என்று சொல்லப்படுகிறது. என்றால் பின்னர் ஒரு ஆரண்ய காண்டத்தில் இந்திரனை நாங்க நம்பி மோசம் போயிட்டோம் என்றே முனிவர்கள் சொல்லுவதாக இந்திரன் என்று பெயரிட்டே ஒரு பாடல் வருகிறது. காக்கிலார் சமை யாம் ஏத்தியே இழைத்தோம். யாரை புகழப்படாதோ அவனையே புகழ்ந்து புகழ்ந்து இழைச்சு போயிட்டோம் ஐயா. எமை நீ காத்தி காக்கிலார் சமை யாம் ஏத்தியே இழைத்தோம் இறைவா இடர் பார்த்தியோ. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உனக்கு பார்த்து தெரியலையா? திருப்பார்க்கடர் பள்ளியின் மூர்த்தியே முதல்வா முகில் மேனியாய் என்று இவை நிகழ்த்தல் மேயினார் என்று திருமாலை குறித்து துதித்து இவற்றையெல்லாம் எல்லா தேவர்களுமாக சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், அந்தகாரத்து அரக்கர் செய்தீமையால் நொந்துளோம் இறைவா நொடிப்போதினில் வந்து மாற்றிடும் வண்ணம் எமக்கு அருள் எந்தையே கருணாகரனே எனா என்று திருமாலை துதிக்கிறார்கள். அந்தகாரத்து அரக்கர் செய்தீமையால் நொந்துளோம் இறைவா நொடிப்பொழுதில் வந்து மாற்றிடும் வண்ணம், ஒரு க்ஷணத்துல வந்து எங்களுடைய துன்பத்தை நீ மாற்றிவிட மாட்டாயா? எமக்கு அருள் எந்தையே கருணாகரனே என்று எல்லோரும் திருமாலை துதிக்கிறார்கள். அடுத்த பாடல், இந்த 3 பாடலும் மிகை பாடல்கள். அடுத்த பாடல் ரெகுலர் பாடல். திரைகெழுது இது எடுத்துடலாம். அடுத்த பாடல், திரைகெழு பயோததி துயிலும் தெய்வவான் மரகத மலையினை வழுத்தி நெஞ்சினால் கரகமலம் குவித்து இருந்த காதையில் பரகதி உணர்ந்தவர்க்கு உதவு பண்ணவன். இவர்கள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கரகமலம் குவித்து இருந்த காலையில் தங்களுடைய 2 கரங்களையும் எல்லோரும் குவித்து திருமாலை வேண்டிக் கொண்டு இருந்த காலை, அந்த தருணத்தில், அந்த சமயத்தில், அந்த பொழுதில் பரகதி உணர்ந்தவர்க்கு உதவும் பண்ணவன். பண்ணவன் என்பவன் பொதுவாக கடவுள், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய திருமால் என்ன பண்ணினான் என்பது பின்னால் வரப்போகிறது.
எப்பேற்பட்ட திருமாலை இவர்கள் ஏத்தி தொழுது இருக்கிறார்கள் என்றால், திரைகெழு பயோததி துயிலும். பயோததி என்பது பார்க்கடல், திரைகெழு அலைகள் நிரம்பிய, திரை என்பது அலை. திரைகெழு பயோதிதி துயிலும் தெய்வவான் மரகத மலையினை. டக்குனு எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். பச்சைமால் மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் மரகத மலையினை வழுத்தி, வழுத்தி என்றால் வாழ்த்தி, மரகத மலையினை வழுத்தி நெஞ்சினால், நெஞ்சினால் வழுத்தி கரகமலம் குவித்து இருந்த காதையில் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய பண்ணவன் திருமால் கடவுள். அவன் என்ன செய்தான் என்றால், அடுத்த பாடல், சாரி, இதுவும் ஒரு மிகைப்பாடல், ஆனால் பொருத்தமாக அமைந்த பாடல். அரிதுயில் எழுந்தனன். நல்ல பாடல் எவ்வாறு தொடர்பு வருகிறது பாருங்க. கரகமலம் குவித்து இருந்த காதையில் திருமால் அரிதுயில் எழுந்தனன் அமரர் கூப்பிடும் மறைமொழி துதி ஒலி வந்து இசைக்கவே நிறைகுணத்து அமரர்கள் நினைந்து அழைப்பதை இறைவனும் திருவுளத்து அறிந்து அங்கு எய்தவே. இவன் இருக்கிறது பார்க்கடல்ல. இவ்வாறு இவர்கள் எல்லோரும் நான்முகனை சென்று, நான்முகன் ஆகி மேருமலையில் நின்று கொண்டு எல்லோரும் துதிக்கிறார்கள். அரிதுயில் எழுந்தனன், தூங்காமல் தூக்கம், தூங்குறதே கிடையாது. துயில் மாதிரி எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவன் அரிதுயில். இதற்கு 4000 திவ்ய பிரபந்தத்துல எக்கச்சக்கமே வியாக்கியானம் சொல்லியிருக்காங்க. அரிதுயில் எழுந்தனன் அமரர் கூப்பிடும் மறைமொழி துதி ஒலி வந்து இசைக்கவே, அது காதில் வந்து கேட்க நிறைகுணத்து அமரர்கள் நினைந்து அழப்பதை இறைவனும், இங்கே திருமால், திருவுளத்து அறிந்து அங்கு எய்தவே, இவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு திருமால் வருகிறான். எவ்வாறு வருகிறான்? பாடலை பார்ப்போம். அடுத்த பாடல். கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இருசுடர் புறத்து ஏந்தி ஏந்தலர் திருவொடும் பொலிய ஓர் செம்பொன் குன்றின் மேல் வருவ போல் கலுழன் மேல் வந்து தோன்றினான். திருமால் வருகிறான். எப்படி வருகிறான் என்றால், கலுழன் மேல். கலுழன் என்பது கருடன். பல இடங்களில் கம்பராமாயணத்தில் இருக்கிறது. சுந்தரகாண்டத்தில் பார்த்திருக்கிறோம், யுத்தகாண்டத்தில் பார்த்திருக்கிறோம். கருடன் மீது வந்து தோன்றினான். பார்க்கடலை நீங்கி மேருமலைக்கு வருகிறான். கருமுகில் தாமரை காடு பூத்து, தாமரை காடு, செந்தாமரை காடு. கருமுகில் ஒரு கரிய நிறையமான மேகம், அதில் செந்தாமரை காடு பூத்தது போல. அது மட்டும் இல்ல, நீடு இரு சுடர் இரு புறத்து ஏந்தி. இரு சுடர், சந்திரன் சூரியன் என்று அந்த 2 சுடர்களையும் தன்னுடைய இரு புறத்திலும் தோன்ற கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இரு புறத்து ஏந்தி ஏந்தலர் திருவொடு. திரு மகாலட்சுமி, அலர் அலர் மேல் மங்கை, ஏந்தலர் திருவொடும் பொலிய மகாலட்சுமியுடன் மகாவிஷ்ணு ஓர் செம்பொன் குன்றின் மேல். செம்பொன் குன்று என்பது கருடன். செக்கச்செவேன்னு இருக்கக்கூடிய ஒரு குன்றின் மீது ஏறி வருவது போல அப்பேற்பட்ட கருடன் மீது வந்து தோன்றினான். தாமரைக்காடு, கருமுகில் தாமரைக்காடு. தாமரைக்காடு என்பது பல இடங்களில் இலக்கியத்தில் நான் பார்த்திருக்கலாம். எனக்கு சட்டென்று ஞாபகத்துக்கு வருவது திருவாசகத்தில் செந்தாமரைக்காடனைய மேனி என்று சிவபெருமானை மாணிக்க வாசகர் சுட்டுகிறார். தாமரைக்காடு, செந்தாமரைக்காடு. உப்பு நயம் கருதி அந்த பாடலையும் பார்த்து விடலாம், வால் போடலாம். கார்த்திக். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன்கண் இணை நின் திருப்பாதம் போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே மலர்ந்த விச்சை மாலமுத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணையமேனி தனிச்சுடரே. செந்தாமரை காடு அணையமேனி, சிவபெருமானுடைய மேனி தனிச்சுடரே,
இரண்டும் இத்தனிய நேர்க்கே என்பது மாணிக்க வாசகருடைய பாட்டு. செந்தாமரை காடு என்ற சொல். அடுத்த பாடல், மகாவிஷ்ணு கருடன் மீது வந்து தோன்றுகிறார். எல்லாரும் என்ன பண்றாங்க? எழுந்தனர் கரைமிடற்று இறையும் தாமரை செழுந்தவிசு உகந்த அத்தேவும் சென்று எதிர் விழுந்தனர் அடிமிசை விண்ணுளோருடும் தொழும் தொழும் தொறும் களி துளங்குவார். திருமால் வருகிறான். கருமுகில் தாமரை காடு பூத்து கலுழல் மேல் வந்து தோன்றினான். திருமால் அவ்வாறு வந்து தோன்ற எழுந்தனர், இதுவரை இருந்தனர் என்று பொருள் கொள்ள வேண்டும். எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள். யாரெல்லாம்? கரைமிடற்று இறையும் சிவபெருமான், தாமரை செழுந்தவிசு உகந்த அத்தேவன், இவன் பிரம்மன், சிவபெருமான், தேவன் எல்லோரும் எழுந்து சென்று எதிர் விழுந்தனர் விண்ணுளோடும் அடிமிசை. எல்லா தேவர்களுமாக சென்று திருமாலின் அடியில் வீழ்ந்து வணங்குகிறார்கள். இவர்கள் வணங்கும் பொழுது தொழுந்தொரும் தொழுந்தொரும் பல முறை தொழுது தொழுது எழுகிறார்கள். தொழுந்தொரும் தொழுந்தொரும் ஒவ்வொரு முறையும் பாதத்தில் விழுந்து பணிந்து பணிந்து எழும்பொழுது களி துளங்குவார். ஒப்பற்றமான ஒரு மகிழ்ச்சி, ஒப்பற்ற ஒரு சந்தோஷம் அவர்கள் எல்லோரும் கொள்கிறார்கள். எழுந்தனர் கரைமிடற்று இறையும் தாமரை செழுந்தவிசி உவந்தகத்தேவும் சென்றெதிர் விழுந்தனர் அடிமிசை விண்ணுளோரொடும் தொழுந்தொரும் தொழுந்தொரும் களி துளக்குவார். துளக்குதல், துளங்குவார். துளக்குதல் என்ற சொல்லுக்கு அசைதல் என்று பொருள். இந்த களி துளக்குவார், சந்தோஷத்தில் அசைகிறார்கள். சந்தோஷத்தில் அசைவது என்பது என்ன? நாட்டியம், நடனம். அடுத்த பாடல், களி துளக்குவார் என்ன பண்றாங்க? ஆடினர். களி துளக்குதல், ஆடுதல். ஆடினர் பாடினர் அங்கும் இங்குமாய் ஓடினர் உவகைமா நரவு உண்டு ஓர்கிலார் வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் சூடினர் முறை முறை துவள தாழ் மலர். மலர்பாதம், திருமாலுடைய பாதம். துளசி மாலை சூடிய பாதம் மலர், துவளத்தாள் மலர். துவளம் சூடிய துளசி மாலை அணிந்த அந்த பாதத்தை சூடினர் முறை முறை பல முறை தங்களுடைய சென்னியில் வைத்துக் கொண்டார்கள். என்ன காரணம்? வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மரால், கண்டிப்பாக அரக்கர்கள் என்று மாய்ந்தார்கள். அவர்களுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது. ஏனென்றால் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு திருமால் எங்களுக்கு அபயம் அளிக்க வந்துள்ளான் என்ற அந்த ஒரு சந்தோஷத்தால் வீடினர் அரக்கர் என்று உவப்பு. உவப்பு என்றால் சந்தோஷம். அந்த ஒரு மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட விம்மல், விம்மி பொங்குகிறது சந்தோஷம். சூடினர் முறை முறை துவள தாழ் மலர். ஆடினர் பாடினர் அங்கும் இங்குமாய் ஓடினர் உவகை மா நரவு உண்டு. நரவு என்பது தேன் என்று கொள்ளலாம், கள் என்று கொள்ளலாம். சந்தோஷத்தின் உச்சி உவகை என்பது உவகை என்னும் சந்தோஷம். உவகை என்னும் மா நரவு, உவகை மா நரவு உண்டு ஓர்கிலார், என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் தன் வயம் இழந்தவர்களாக ஆடினர் பாடினர் அங்கும் இங்குமாய் ஓடினர் உவகை மா நரவு உண்டு என்ன செய்கிறோம் என்று ஓர்கிலார். என்ன காரணம்? வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் சூடினர் முறை முறை துவளத்தாள் மலர் என்று மகாவிஷ்ணுவை எல்லோரும் துதிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். அடுத்த பாடல், மகாவிஷ்ணு கருடன் மீது வந்திருக்கிறான். கருடனை விட்டு இறங்கி அந்த மேருமலையில் இருந்த ஒரு மண்டபத்தில் போய் அமர்ந்து கொள்கிறான். பொன்வரை இழிவதோர் புயலின் பொற்புற
என்னையாள் உடையவன் தோள் நின்று எம்பிரான் சென்னிவான் தடவும் மண்டபத்தில் சேர்ந்து அறி துண்ணு பொற்பீடமேல் பொலிந்து தோன்றினான். பொன் வரை, வரை என்பது மலை, பொன்மயமான மலை இழிவது போல, மேலிருந்து கீழே இறங்குவது போல கருடனின் மீது இறங்குகிறான். பொன்வரை இழிவதோர் புயலின் பொற்புற, புயல் என்பது மேகம், ஒரு மேகத்தை போன்ற அழகாக. இவ்வளவு யாரு? என்னை ஆள் உடையவன் தோள் நின்று இறங்குகிறான். என்னை ஆள்பவன், என்னை ஆள் தோல் உடையவன், என்னை ஆள் தோல் உடையவன், என்னை ஆள் உடையவன் தோல் நின்று, என்னை ஆள் உடையவன் என்பவன் கருடன். கம்பன் கருடனை என்னை ஆள் உடையவன் திருமால சொல்லல, கருடனை சொல்கிறான். என்னை ஆள் உடையவன் தோல் நின்று இறங்கினவன் யாரு? எம்பிரான். எம்பிரான் என்னை ஆள்கின்ற கருடனுடைய தோளில் இருந்து என்னை ஆளுடையவன் தோல் நின்று, பகவானை விட பாகவதன் பெரியவன் என்பதாக, என்னை ஆள் தோளுடைய, என்னை ஆளுடையவன் அவன் கருடன், அவனுடைய தோல் நின்று எம்பிரான் இறங்கினான். இறங்கி என்ன செய்கிறான்? சென்னி வான் தடவும் மண்டபத்தில், சென்னி என்பது உச்சி, வானத்தை முட்டக்கூடிய அளவு உயர்ந்துள்ள ஒரு மண்டபத்தில் சேர்ந்து அரிதுண்ணும் பொற்பீடமேல், அரி என்பது சிங்கம், சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொள்கிறான். யாரு? திருமால். பொன்வரை இழிவதோர் புயலின் பொற்புற என்னையாள் உடையவன் தோல் நின்று எம்பிரான் சென்னிவான் தடவும் மண்டபத்தில் சேர்ந்து அரி சிங்கம் துண்ணு பொற்பீடம் மேல், சிங்கங்கள் இணைந்த, சிங்கங்கள் சேர்ந்த, சிங்கங்கள் செறிந்த அந்த ஒரு சிம்மாசனத்தின் மேல் பொலிந்து தோன்றினான், அழகாக உட்கார்ந்து கொள்கிறான் மகாவிஷ்ணு. அடுத்த பாடல். விதியொடு முனிவரும் விண்ணுளோர்களும் மதிவளர் சடைமுடி மழுவளாளனும் அதிசயமுடன் உவந்து அயல் இருந்து உழி கொதிகள் வேலறக்கர்தம் கொடுமை கூறுவார். விதியொடு முனிவர், விதி என்பது பிரம்மனுக்கு உடைய ஒரு பெயர். எல்லாவற்றிற்கும் விதி விதிப்பவன், பிறப்பிப்பவன், இறப்பு இரண்டையும் நிர்ணயிப்பவன். விதியோடு முனிவரும், பிரம்மனோடு முனிவரும், விண்ணுளோர்களும் ஏனைய எல்லா விதமான தேவர்களும், மதி வளர் சடைமுடி மழு வலாளனும், சிவபெருமான் மதிவளர் சடை, பிறை சூடியவன், மதிவளர் சடைமுடி உடைய மழு வலாளன், கையிலே மழுவை வைத்துக் கொண்டிருப்பவன் சிவபெருமானும் அதிசயமுடன் உவந்து, திருமால் அவதாரம் செய்ய போகிறான் என்பதை சொல்ல எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே வந்து தோன்றியிருக்கிறான், எங்களுக்கு காட்சி தந்திருக்கிறான் என்று அதிசயமுடன் உவந்து அயல் இருந்து, பக்கத்தில் இருந்து கொதிகள் வேல் அறக்கர்தம் கொடுமை கூறுவார். இது எல்லா தேவர்களும் சொன்னார்கள். யாரை பற்றி? அரக்கர்தம் கொடுமையை சொன்னார்கள். கொதி கொள் வேல் அரக்கர், வேலுடையவர்கள் அரக்கர், கொதிக்கின்ற, சூடு உண்டாக்கக்கூடிய அல்லது எங்களை காயப்படுத்துகின்ற, எங்களை கொல்கின்ற வேலுடைய அரக்கருடைய கொடுமையெல்லாம் அவர்கள் திருமாலுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். அடுத்த பாடல் என்ன சொல்கிறார்கள்? ஐயிரு தலையினோர் அனுசராதியாம் மெய்வலி அறக்கரால் விண்ணும் மண்ணுமே செய்தவம் இழந்தன திருவிநாயக உயிரம் இல்லை என்று உயிர்ப்பு வீங்கினார். உயிர்ப்பு பெருமூச்சு வீங்கினார், மேலும் கீழுமாக பெருமூச்சு விடுகிறார்கள். என்ன காரணம்? ஐ இரு தலையினோன், ஐயிரு 10, 2 5 ஈரைந்து 10 தலையன், ஐயிரு தலையினோர் அவனோட அனுசர் ஆதியாம், அனுசர் என்பது தம்பி, உடன்பிறப்புகள் தம்பி. ஐயிரு தலையினோன், அனுசன் என்பது இங்க இந்த கும்பகர்ணன் பிளஸ் கரன் கிரன் எல்லாரும் ஏராளமான வீடனன் எக்ஸப்ஷன் என்று கொள்ள வேண்டும்.
ஐயிரு தலையினோன் அனுசர் ஆதியாம் மெய்வலி அறக்கரால் விண்ணும் மண்ணுமே செய்தவம் இழந்தன. திருவின் நாயக உய்திறம் இல்லை, எங்களுக்கு எவ்வாறு பிழைப்பது, எங்களுக்கு உய்வதற்கு வழியே இல்லை, வழி இல்லை, திறமை இல்லை, வாய்ப்பு இல்லை என்று மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க திருமாலிடம் தேவர்கள் எல்லோரும் முறையிடுகிறார்கள். இதையெல்லாம் வசிஷ்டன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மனக்கள் முன்னால் இவையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வு எல்லாமே ஒரு பிளாஷ்பேக் வசிஷ்டனுக்கு மட்டும் தெரிகிறது. ஐயிரு தலையினோன் அருசன் ஆதியாம் மெய்வலி அறக்கரால் விண்ணும் மண்ணுமே செய்தவம் இழந்தன திருவின் நாயக உய்திரம் இல்லை என்று உயிர்ப்பு வீங்கினார். அடுத்தபடி சொல்றாங்க. பாடல் அடுத்த பாடல் போடலாம். எங்கள் நீள் வரங்களால் அறக்கர் என்றுளார் பொங்குமூ உலகத்தையும் புடைத்து அழித்தனர். செங்கண் நாயக இது தீர்த்தி இல்லையேல் நுங்குவர் உலகை ஓர் நொடியில் என்றனர். எங்கள் நீள் வரங்களால், ஏராளமான வரங்கள் நாங்க தான் கொடுத்துருக்கோம் அவனுக்கு. அவன் வந்து தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி எங்களிடமிருந்து ஏராளமான வரங்கள் வாங்கி கொண்டிருக்கிறான். சிவபெருமானிடமிருந்து சந்திரகாசம் என்ற வாழ் பெற்றவன். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படாய் என்ற வரத்தை வாங்கியவன். எங்கள் நீர் வரங்களால், இந்த வரங்களை எல்லாம் கொடுத்தவன் நாங்க தான், எங்களால் அவனை ஜெயிக்க முடியாது. எங்கள் நீள் வரங்களால் அறக்கர் என்றுளார் பொங்கு மூ உலகையும் புடைத்து அழித்தனர். இந்த மூன்று உலகத்தையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் அவர்கள் அழிக்கின்றார்கள், புடைத்து அடித்து நொறுக்குகிறார்கள். செங்கண் நாயக திருமாலே, சிவந்த கண்ணுடையவனே, இது தீர்த்தி, இதுக்கு நீதாப்பா முடிவு கட்டணும். இது தீர்த்தி இல்லையேல், நீ இதை செய்யலைன்னா உலகை ஓர் நொடியில் நுங்குவர். நுங்குதல் என்பது அழித்தல் என்ற பொருளில் வரும். நுங்குதல் என்பது சாப்பிடுதலும். 100 குடங்களும் நுங்கினான் என்று கும்பகர்ணனை பற்றி சொல்வார். நுங்குதல், இந்த உலகத்தையே அவர்கள் உண்டு விடுவார்கள், அல்லது இந்த உலகத்தையே விழுங்கி விடுவார்கள், இந்த உலகத்தையே அழித்து விடுவார்கள் என்று செங்கண் நாயக இது தீர்த்தி இல்லையேல் நுங்குவர் உலகை ஒரு நொடியில் என்று எல்லோரும் முறையிடுகிறார்கள். அடுத்த பாடல். என்றனர் இடர் உழந்து இறைஞ்சி ஏத்தலும் மன்றலம் துளவினான் வருந்தல் வஞ்சகர் தந்தலை அறுத்து இடர் தணிப்பன் தாரணிக்கு ஒன்று நீர் கேன் என உரைத்தல் மேயினான். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த திருமால் என்றனர் இடர் உழந்து இறைஞ்சி ஏத்தலும், இவ்வாறு விண்ணோர்கள் தேவர்கள் எல்லோரும் சொல்லி மிகுந்த துன்பப்பட்டு இடர் உழந்து இறைஞ்சி திருமாலை வணங்கி திருமாலை போற்றி திருமாலை தொழுது ஏத்தலும் மீண்டும் தொழவும் மன்றலம் துளவினான், மீண்டும் பசிய துளசி மாலை அணிந்தவன் சொல்கிறான் வருந்தல். முதல்ல சொல்ற வார்த்தை வருந்தல். நீங்கள் இனிமேல் துன்பப்பட வேண்டாம், வருத்தம் இனி உமக்கு இல்லை, வருந்தல். வஞ்சகிருதம் தலை அறுத்து, நீங்கள் சொன்ன அந்த அரக்கருடைய தலையை கொய்து. தலை கொய்யப்படுவது குறிப்பாக கும்பகர்ணனின் தலை கொய்யப்படுகிறது, இந்திரஜித்தின் தலை கொய்யப்படுகிறது, ராவணனுடைய மார்பு அம்பு பாய்கிறது. வஞ்சகிருதம் தலை அறுத்து தாரணிக்கு இடர் தணிப்பன், இந்த உலகம் உறக்கூடிய இந்த கஷ்டத்தை நான் தீர்ப்பேன் என்று அமரர்க்கு உரைத்த வாய்மையே என்று வசிஷ்டன் சொன்னான் என்று வாய்மை வாய்மை என்று ஒரு வார்த்தை சொன்னேன் கிளாஸின் ஆரம்பத்துல. அந்த தாரணிக்கு இடர் தணிப்பேன் எதன் மூலமாக? வஞ்சகிருதம் தலை அறுத்து.
என்று ஒரு வாக்குறுதி தருகிறான். அதற்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு குவாலிபிகேஷனும் போடுறான். ஒன்று நீர் கேள்மின், நான் சொல்வது உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது, அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மகாவிஷ்ணு தன்னை வந்து வணங்கி தொழுது முறையிட்ட தேவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, நான் வஞ்சகர்தம் தலை அறுப்பன் என்று அந்த வாக்கு தருகிறான். அதற்கு முன்னால் ஒன்று சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று மகாவிஷ்ணு அவர்களுக்கு உறுதி சொல்கிறான். இத்துடன் இன்றைய வகுப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வகுப்பு அடுத்த வியாழக்கிழமை, அதுவும் கோயம்புத்தூரில் இருந்து. ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம், அல்லது மேல் விளக்கங்கள் இருந்தால் சொல்பவர்கள் தாராளமாக சொல்லலாம். கார்த்திக் கார்த்திக் எனேபிள் எவரிபடி டு அன்மியூட் தெம்செல்ஸ். வகுப்பை நான் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. வணக்கம். வரதராஜன். வணக்கம் ராஜன். சொல்லுங்க முகுந்தன். தாமரை காடுன்னு ஒண்ணு ஒரு இது வந்து, அவர் கண்ணும் தாமரை, கையும் தாமரை, முகமும் தாமரை, எல்லாமே இருக்கிறதுனாலதான் அவரை தாமரை காடுன்னு சொல்லிடுவார். அதனால பார்த்தேன் உரையாசிரியர்கள் நிறைய இடத்துல சொல்றாங்க. தேங்க்யூ முகுந்தன். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சார் வணக்கம். துரை தனபாலன். வணக்கம் தனபாலன், சொல்லுங்க சார். இந்த வடவரை அப்படிங்கிறது வந்து மேருமலை அப்படின்னு நிறைய இடங்கள்ல வருது. மேருமலைங்கிறது எங்க இருக்கு? இல்ல இமயமலையை தான் அப்படி சொல்றாங்களா? அது எனக்கு ஒரு என்னளவில் எனக்கு சரியான புரிந்துணர்வு இல்லை. பல இடங்களில் மேருவை இமயம் என்று சுட்டுகிறார்கள். இது வேறு என்பது கூட, ஏனென்றால் அதை பார்க்கணும். எனக்கு மறதி. அனுமன் சஞ்சீவி மலைக்கு போகும் பொழுது பல மலைகளை கடந்து செல்கிறான், இமயத்தை கடந்து செல்கிறான், கைலாயத்தை கடந்து செல்கிறான் என்றெல்லாம் வருகின்றன. அவையெல்லாம் வெவ்வேறு மலைகள் என்று கூறுவதற்கு இடம் இருப்பதாக தோன்றுகிறது. வால்மீகி, கம்பன் எல்லாருமே மேருமலை இமயமலைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு மலை என்கிறது தான் அவர்களுடைய சாகித்யங்கள்ல சொல்றது. வால்மீகி ராமாயணத்துல கைலாசத்தை தாண்டி போய் மேரு மலைக்கு போய் இந்த சஞ்சீவி மலை அங்கிருந்து கொண்டு வரான்னு தான் இருக்கு. கம்பனும் அதே தான் சொல்லியிருக்காரு அவருடைய இதுல வந்துட்டு. நம்ம ஒரு ஜியோலாஜிக்கல் இது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பூகோளம் வந்து பல கேட்டக்லிஸ்மிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்து அதனுடைய இதெல்லாம் மாறி இருக்கு. ஒரு காலத்துல இமயமலையெல்லாம் கடல் அடியில் இருந்தது. அதனால் இன்னைக்கும் இமயமலையில நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய அந்த சீ கிரீச்சர்ஸுடைய கால்சிஃபைடு ஒரு அந்த மாதிரி கல்லா இருக்கிறது, நம்ம சாலிகிராமம் சொல்றோம், அதெல்லாம் வந்து அதெல்லாம் இமயமலையெல்லாம் ஒரு காலத்துல கடலடியில் இருந்தது. எத்தனையோ அந்த டெக்டானிக் பிளேட்ஸோட மூமெண்ட்ஸ்னால இமயமலை பின்னால பிறந்ததெல்லாம் கூட இருக்கு. அதனால ராமர் காலத்துல மேருன்னு ஒரு மலை இருந்திருக்கலாம், அது பிற்காலத்துல அது இல்லாமல் போயிருக்கலாம். ஓகே ஓகே சார். இது நிறைய இருக்கு சார். இப்போ வந்து மந்தரமலையை வச்சுதான் கடைஞ்சாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, வடவரையை மத்தாக்கின்னு தான் சிலப்பதிகாரம் சொல்றது. வடவரை என்பது மேருன்னு சொல்றாங்க. வடவரையை மத்தாக்கிங் போது மந்தரமலை தான் மேருமலையா, அதுதான் கைலாசமா அந்த இது. பட் டெஃபினட்டா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அனுமன் சஞ்சீவ பர்வதத்தை தேடி போகும் பொழுது, நான் அடுத்த கிளாஸ் வேணா சொல்றேன், எந்தெந்த மலைகளை எல்லாம் கடந்து சென்றான் என்பதாக கம்பனில் பதிவு இருப்பதாக எனக்கு ஞாபகம். இந்த மலைகள் எல்லாம் தனித்தனியாக பெயர் சொல்லி சுட்டப்படுகின்றன என்பதும் என்னுடைய ஞாபகம். நல்லது, நன்றி சார். இமயமலை தாண்டி தான் மேருமலை அக்கார்டிங் டு கம்பன். ஓகே 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 சார். நன்றி நன்றி. கேள்வி எழுப்பியதுக்கு நன்றி. அட்லீஸ்ட் சிந்தனை தூண்டி விடுகிறீர்கள். நன்றி துரைதனபாலன். நன்றி சார். வணக்கம் மாமா, நான் உமா பேசுறேன். சொல்லுங்க உமா. அந்த பாகசாதனன் பத்தி சொன்னேன் இல்லையா, 189வது பாடல், அது ரொம்ப ரொம்ப அபாரமா இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகா விளக்கமா ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டேன். அத ரொம்ப நேரம் ரொம்ப அழகா சொன்னேன். அப்புறம் இன்னொன்னு வந்து 194வது பாடல் ஆடினர் பாடினர் வருது இல்லையா, அப்போ வந்து அந்த திருப்பள்ளி எழுச்சி, அந்த
மாணிக்கவாசகரோட தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் உறுப்பால் அது ஞாபகம் வந்தது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தட். நன்றி நன்றி உமா, நன்றி. மற்றவர்கள்? அந்த மேருமலைக்கு வந்து பொன்மலை என்றும் கைலாசமலைக்கு வெள்ளியங்கிரி என்றும் நிறைய மேற்கோள் காட்டப்படுகிறது. பொன்மலை என்பது மேருமலை, வெள்ளியங்கிரி என்பது இமயமலை, சாரி கைலாயகிரி. அந்த இரண்டு பொண்ணு, அந்த இரு மலைகளை பற்றி எனக்கு ரெஃபரன்ஸ் மறந்து போயிட்டா. அதன் பிறகு நான் இன்னொன்னு சொல்லுகிறேன், ஐம்பகை என்று நீங்க குறிப்பிட்டீர்கள். அதாவது 5 வித பகைகளை வென்றவர் என்று. மொத்தத்தில் 6 அறுபகைவர். ஏனென்றால் காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய. அதாவது ஆசை, அதுக்கு பிறகு கோபம், அதன் பின் அதிக ஆசை, அதன் பின் மயக்கம், அதன் பின் அகங்காரம், அதன் பின் பொறாமை. இப்படி 6 பகைவர்கள் எல்லாரும் இருக்கு. அந்த 6 பகைகளுக்கு அகப்படாமல் தப்பிக்க வேண்டும் என்பதுதான் எல்லா அடியவர்களும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள். தமிழ் எப்படி சூப்பரா பேசுறான். ஐவர் என் பகைவர் உள்ளே இருக்கிறார்கள் என்று தேவாரத்தில் பல இடங்களில் சொல்லப்படுவது ஐம்பொறிகள், ஐம்புலன்கள். அதாவது பல இடங்களில் 5 பகைவரை உள்ளே வைத்தீர் என்று சிவபெருமானை பல தேவார பாடல்களில் நம்மால் பார்க்க முடியும். அதான் போன வாரம் கூட பார்த்தோம், ஐவரின் ரொம்ப ரீசெண்டா பார்த்தோம், 5 பகைவரை உள்ளே வைத்தீர் பார்த்தோம் போன வாரம். நன்றி. மற்ற கருத்துக்கள்? எனக்கு ஒரு சந்தேகம். சில கோவில்கள்ல அம்பாள் முன்னாடி மேரு இருக்குன்னு சொல்லி அதுக்கு பூஜை பண்றாளே, அப்ப அது எதுக்கு? என்ன கனெக்ஷன் பிட்வீன் சக்தி அண்ட் மேரு? மேரு வந்து சக்தி பீடம். அது மேருங்கிறது சக்தி பீடமா? ஆமா, ஸ்ரீ சக்கரத்தை ஒரு பீட்டமாக அமைத்து அதை பூஜை செய்கிறாரு மேரு. ஸ்ரீ சக்கரம், அது ஸ்ரீசக்கரம்ங்கிறது அம்பாள் இருக்கிற இதுன்னு சொல்றான். ஆமா, அத வந்து 3Dல வச்சு பூஜை பண்றாரு. சங்கரையர் வேணா சொல்லலாம். அதுக்கு மேருன்னு பேர் வச்சிருக்காளே ஒழிய அது வந்து ஒரு மலையை சுட்டுகிறதா என்பது தெரியாது, எனக்கு தெரியல. மேருன்னு சொல்றாங்க, ஸ்ரீசக்கர மேரு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது இந்த மலையை சுட்டுகிறதா என்பது இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுவா. அது ஒரு மாதிரி இப்படி தூக்கலா இருக்கும். மகாமேருங்கிறது தேவியுடைய ஸ்ரீநகரம். ஸ்ரீ சக்கரம்னு நம்ம சொல்றது ஸ்ரீநகரம்னு பேரு. தேவியுடைய ஸ்ரீநகரம் 9 தலங்கள்ல 9 தலங்கள் இருக்கு. அந்த 9 தலங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல இருக்கிற மண்டபத்துல தேவி சிவபெருமானோடு இணைந்திருப்பதை அதை வந்து அது ஒரு மிகவும் உயர்ந்த இடமாக, மேருவை போன்ற உயர்ந்த இடமாக, மகாமேருவாக இருக்கக்கூடிய இடம் அது. அந்த ஸ்ரீசக்கரம், நீங்க ஸ்ரீசக்கரத்தை பார்த்தா இப்ப யாரோ நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு செங்குட்டான ஒரு இதுல இருக்கும், ஒரு செங்குத்தான இதா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க 3 டைமென்ஷனலா நம்ம போடுற ஸ்ரீசக்கரத்துடைய டயக்ராம் எல்லாம் அந்த 3 டைமென்ஷனல் ஸ்ரீநகரத்தோட டாப் வியூ. அதுல பிந்து, திரிகோணம், வசுகோணம், தசார யுக்மம், நாகதல, ஷோடசாரம், விருத்தத்ரயம், தரணி சதரம், இந்த மாதிரி 4 ஸ்கொயர்ஸ், 4 சர்க்கிள்ஸ், அதுக்கு மேல தாமரைகள், அந்த மாதிரி வெவ்வேறு இதழ், 16 இதழ், 12 இதழ், 8 இதழ், 4 இதழ் உள்ள தாமரைகள். அதுக்கெல்லாம் மேல வந்து தேவியுடைய அவளுடைய மடம், அவர் இருக்கிற இடம் 9வது லெவல்ல இருக்கு. அது வந்து ஒரு மேருவை போன்ற உயர்ந்ததாக, மேருவையும் விட உயர்ந்ததாக இருப்பதால் மகாமேருன்னு அதுக்கு சொல்றோம். நன்றி நன்றி. மற்றவர்கள் வேற ஏதாவது கருத்துக்கள்? ஐயா வணக்கம். மீனாட்சி. சொல்லுங்க மீனாட்சி. கடைசி பாட்டுல வந்து நான் வந்து தலையா இருப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நடத்துற கடைசி பாட்டுல நான் வந்து வரும்போது ட்ரெயின்ல பேண்ட் தான் போட்டு போறேன். ஹலோ ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க, தேவையில்லாம பேசாதீங்க ப்ளீஸ். சொல்லுங்க மீனாட்சி. சார், இன்னைக்கு வகுப்புல கடைசி பாடல்ல வந்து வருந்த வேண்டாம், நான் வந்து வஞ்சகர் தலை அறுப்பேன் அப்படின்னு சொல்றாரு பெருமாள் சொல்றேன். ஆமா, அவர் அந்த வஞ்சகர் ஏன் சொல்றாரு முன்னாடியே? அவர் யாரு?
வஞ்சகர்னு ஏன் முன்னாடியே சொல்ற? வஞ்சகர்னா ஏன்னா ஆ, அதானே கம்ப்ளைண்ட், வினயம்னு முன்னால ஒரு வார்த்தை போட்டிருக்கானே கம்பன். அதனால தான் வஞ்சகர்கள், அவதாரம். அரக்கர்கள், வஞ்சகர்கள். கொடுமை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டார்களே, ஒரு கருணை ஒரு அருள் இல்லாதவர்கள். ஆமா, அதனால அவர்களை தலையறுப்பன். வஞ்சகர், அதனால அந்த வஞ்சகர்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஓகே, இது பின்னால சீதையை தூக்கிட்டு போற வஞ்சனை எல்லாம் இல்ல, ஏற்கனவே பண்ணின வஞ்சனை. ஓகே, சரி, நல்லதுங்க ஐயா, வணக்கம், நன்றி. மற்ற கருத்துக்கள் வேற யாராவது? இன்னும் ஒரு குட்டி கமெண்ட். ஐ திங்க் 4வது ஏதோ ஒரு ஸ்லோகத்துல வந்து அப்ப இந்த பாடல்ல வந்து அந்தணர்கள் வேதியர்கள் அவர்களெல்லாம் ஒரு கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் இருப்பதை பத்தி தசரதன் சொல்றான் அப்படின்னு வருது. நம்மளுடைய மரபுல ஒரு ராஜ்யத்துல எல்லாம் நன்னா இருக்கு அப்படின்னா அந்த ராஜ்யத்துல மிகவும் சாதுவாக இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாதவர்கள், அவர்கள் ஒரு பயம் இல்லாமல் இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். அதனால கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்தியம்னு சொல்லுவா. ஏன்னா மாடுகளும் வந்து அவனை அடிச்சவனுக்கெல்லாம் கூட பாவம் வந்து அது போய் பாலை கொடுத்துட்டு இருக்கும். அதே மாதிரி அந்தணர்கள் திரும்பி சண்டை போட மாட்டான், அடிச்சவர்களுக்கெல்லாம் முதுகு காட்டி அடி வாங்கிட்டு இருப்பான். அதனால அந்த மாதிரி சாதுவாக இருப்பவர்கள் மிரளாமல் பயம் இல்லாமல் எந்த ராஜ்யத்துல இருக்கார்களோ அப்போ மற்றவா எல்லாரும் சௌரியமா இருக்கான்னு அர்த்தம். இதை வந்து காஞ்சி பரமாச்சாரியார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். நன்றி.